அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் நாவலின் வேந்தனின் அரசி, எழுத்தும் குரலும் நான் உங்கள் அபிராமி. இது முழுதும் கற்பனை கதையே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அது பரபரப்பான காலை வேளை. சென்னையில் கனிகா வேகமாக எழுந்து குடித்து முடித்து அம்மா ரேணுகா கொடுத்த இட்லிகளை சாப்பிட்டு கொண்டே இருந்த பொழுது, இன்றைக்கி எங்கே போய் வேலை தேட போகிற என்று அம்மா கேட்க, ஒரு சோப் கம்பெனி சேல்ஸ் கேர்ள் கேட்டிருக்காங்க என்று இவள் சொல்ல, சரி சரி பார்த்து போயிட்டு வா என்று அம்மா சொல்ல, இவளோ கிளம்பி வெளியில் சொல்லும் பொழுது அக்கா அங்கே எதிரியே வந்த அக்கா கோபிகா தன் தங்கையை பார்த்து, கனிமா நீ எதுக்குடா வேலை தேடுற, அக்கா நானும் உன் மாமாவும் உனக்கு வேண்டிய எல்லாம் பார்த்துக்குறோம் என்று சொல்ல, என் செல்ல அக்கா இல்லை, இவ்வளோ நாள் நீ பட்ட கஷ்டம் போதும், இப்போ நீ வேறு கர்ப்பமாக வேறு இருக்க, என்னை கொஞ்ச நாள் வேலைக்கு போக விடு என்று சொல்லும் பொழுதே மாமா பாஸ்கரனும் வர, மாமா என்னை கொஞ்ச நாள் வேலைக்கு போக சொல்லுங்க மாமா என்று கேட்கஞ்ச, உடனே பாஸ்கரன் கோபிகாவை பார்த்து, போயிட்டு வரட்டுமே, எப்பொழுது முடியலன்னு சொல்கிறாளோ அப்போ வேலையை விட்டுட்டு சொல்லிடலாம் என்று சொல்ல, என் செல்ல மாமா என்று அவரை அணைத்துவிட்டு வேகமாக சென்றாள் கனிகா. கோபிகா திருமணமாகி 10 வருடம் கழித்து இப்பொழுதுதான் கருவுற்றிருக்கிறாள். மாமா பாஸ்கரன் டிரைவர் வேலை பார்க்கிறார். காதல் திருமணம், வீட்டை விட்டு வந்துவிட்டார். இருவரையும் கனிகாவின் தாய் ரேணுகா ஏற்றுக்கொண்டார். கனிகாவிற்கு அப்பொழுது 11 வயது தான் இருக்கும். மாமா மாமா என்று பாஸ்கரனை சுற்றி சுற்றி வந்தாள். அவனும் அவளை தன் தந்தையாகவும் தன் மகளைப் போலவும் கவனித்தான். மச்சினியாக நினைத்ததே கிடையாது. கனிகா இருப்பதால் அவர்களுக்கு குழந்தை இல்லாத குறையே தெரியாமல் வளர்த்தார்கள். கோபிகாவின் திருமணத்திற்கு முன்பே அவர்களின் தந்தை ரகுநந்தன் இறந்து விட்டார். அவர் பிஸ்னஸில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ள, தனியாளாய் நின்ற ரேணுகா திருமண வயதில் ஒரு மகளையும் அவளுக்கு 12 வயது சிறியவளான இன்னொரு மகளையும் வளர்க்க இருக்கிற கடனை அடைத்து ஏதோ சிறு வீட்டில் குடியேறி தனக்கு தெரிந்த டெய்லரிங் வேலை செய்ய, கோபிகாவும் MBA முடித்து கம்பெனி வேலைக்கு செல்ல, அதே கம்பெனியில் கார் டிரைவராக வேலை பார்த்த பாஸ்கரனுடன் காதல் வயப்பட்டு திடீர் திருமணம் செய்து அம்மா எதிரில் வந்து நிற்க, அம்மா ரேணுகாவோ தன்னை கேட்டிருந்தால் நானே செய்து வைத்திருப்பேனே என்று மனதில் நினைத்து கலங்கி கண்ணீருடன் பெண்ணை ஏற்றுக்கொண்டார். மருமகனுக்கும் கொஞ்சம் சொந்தம் என்று யாரும் இல்லாததால் மகளையும் மருமகனையும் தன் கூடவே தங்க வைத்து கொண்டார். இன்று வேலை நிச்சயம் கிடைத்துவிடும் என்ற சந்தோஷத்தில் மஞ்சள் கலரில் சுடிதார் அணிந்து அழகாக சென்றாள் கனிகா. அவள் அந்த சோப் மொத்த விற்பனை செய்யும் கம்பெனிக்கு வந்தாள். இவளை பற்றி விசாரித்தவர்கள், உனக்கு இங்கே யாராவது தெரியுமா என்று கேட்க, ஆமாம் என் ஃப்ரெண்டு புவனா இங்கே தான் வேலை செய்கிறா என்றாள். உடனே அங்கு பணிபுரியும் புவனா அழைக்கப்பட, இவளை பார்த்தவுடன் அவள் சந்தோஷத்தில் புன்னகைக்க, புவனா இவங்க உன் ஃப்ரெண்டா என்று கேட்டு விசாரித்துவிட்டு அவளும் ஆமாம் என்று சொல்ல, ஓகே என்று கனிகாவிற்கு சேல்ஸ் கேர்ள் வேலை கொடுத்து அவளுடைய ஒரிஜினல் ID கார்டை வாங்கி கொண்டு ஒரு விற்பனையாளர் அவளுக்கு 2 பைகளை கொடுத்து, இதில் 200 சோப் இருக்குமா, இதை அனைத்தையும் விற்றால் உனக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும் என்று கூறினார். அதை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு சென்றாள். சிறிது நேரத்தில் பஸ் ஸ்டாப்பை அடைந்தவள் அங்கேயே அமர்ந்து எங்கே சென்று விற்பது என்று யோசித்தாள். நல்ல வசதியான மக்கள் வாழும் இடத்தில் சென்று விற்றால் அவர்கள் அனைத்தையும் வாங்கிக் கொள்வார்கள் என்று யோசித்து அவள் சென்ற பகுதி ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் வசிக்கும் பகுதி. அங்கு ஒரு வீட்டிற்குள் இன்னொரு வீட்டிற்கும் இருக்கும் தொலைவே 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. ஒவ்வொரு வீடும் 15 கிரவுண்டில் கட்டப்பட்டிருந்தது. ஒரு வீட்டில் சென்ற பொழுது வாட்ச்மேன் அவளை துரத்திவிட மனது வலித்தது அவளுக்கு. அடுத்த வீட்டிற்கு சென்றாள். அங்கு சென்றவள் அங்கு ஏதோ விழா போல இருக்க நிறைய விலையுயர்ந்த கார்கள் அங்கே உள்ளே நின்றிருந்தன. நல்ல வேளை வாட்ச்மேன் உள்ளே வந்தவர்களை கவனிக்க சென்றதால் இவளை அங்கு கொண்டு கொள்ளாததாலும் இவள் உள்ளே சென்று விட்டாள். உள்ளே சென்றவள் நேராக போக அவளை பார்த்த வாட்ச்மேன் அவள் யாரோ விஐபியோட அசிஸ்டண்ட் என்று நினைத்து கொண்டு விட்டுவிட்டான். யாரிடமாவது சென்று பேசலாம் என்றால் அவர்கள் ஃபோனில் பிஸியாக இருந்தனர். அப்படியே உண்டே சென்றவளுக்கு அப்பொழுது ஏதோ கல்யாணம் போல என்று தெரிய வர, அப்பொழுதுதான் அங்கு தெரிந்த போர்டை பார்த்தாள். யாரோ ஆனந்த் கிருபா விட்ஸ் தாரிணி என்றிருக்க, இவள் பார்த்து கொண்டிருந்த பொழுதே ஒருவன் வந்து ஜூஸ் டம்ளர்களை நீட்ட, இவள் தண்ணீர் தாகமாக இருக்க அதை எடுத்து குடித்தாள். சரி, யாரிடமாவது சேல்ஸ் பண்ணிடலாம் என்று எண்ணி ஒரு பெண்ணிடம் செல்ல, அவளோ இவளை பார்த்தவுடன், ஏய்
நீ அந்த நடிகையோட அசிஸ்டண்ட் தானே? அவள் வந்திருக்காளா? 2 பேக்கும் அவளோட மேக்கப் ஐட்டமா? ஆமாம், அவளை விட நீ அழகாக இருக்கியே. நீ ஃபிலிம்ஸ் நடிக்க ட்ரை பண்ண ஷைன் பண்ணலாம் என்று அவள் பாட்டிற்கு இவளை பேச விடாமல் பேச கனிகா நொந்து போனாள். மீண்டும் அவளுக்கு வந்த ஃபோனை காதில் வைத்து பேசத் தொடங்கினாள். திருமணத்தில் ஏதோ சலசலப்பு கேட்டுக்கொண்டிருக்க தாலி கட்டும் சத்தம் கேட்க எல்லோருக்கும் மறுபடியும் ஜூஸ் வர குடித்தாள். சாயங்காலம் ரேணுகா கோபிகாவிடம், எங்கம்மா இன்னும் பாப்பா வரலையே, மணி 6 ஆச்சு என்று சொல்ல, இருமா இன்றைக்கி தான் வேலைக்கு போயிருக்கா, வந்துடுவா என்று டீயை குடித்து கொண்டே கோபிகா சொல்ல மணி ஏறிக்கொண்டே போக பாஸ்கரனும் வந்தான். பாஸ்கரனிடம், மாப்பிள்ள பாப்பா இன்னும் வரலப்பா என்று ரேணுகாவும் கனிகாவும் சொல்ல, என்ன இன்னும் வரலையா என்று கேள்வி கேட்டு எந்த கம்பெனி என்று விசாரித்து அங்கு வந்து மேனேஜரை பார்க்க, காலையில் யாராவது இங்கே புதுசாக வேலைக்கு வந்தாங்களா என்று கேட்க, ஆமாம் ஒரு பொண்ணு வந்துச்சு, ஆனால் இன்னும் அந்த பாப்பா வரல என்று சொல்ல, பேரு கனிகா என்றும் சொல்ல, கனிகாவின் அடையாள அட்டையை காட்ட, ஆமாம் எங்கள் பொண்ணு தான் என்று பாஸ்கரன் சொல்ல, தம்பி 200 சோப் எடுத்துகிட்டு போயிருக்கு, 20,000 ரூபாய் என்று சொல்ல, இருங்க பொண்ணை காணும் என்று வேகமாக சென்றவன் சென்னை முழுதும் காரிலேயே தேடினான். நடுவில் வீட்டிற்கும் சென்றாள். ரேணுகாவும் கோபிகாவும் அழ ஆரம்பிக்க, தம்பி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா என்று ரேணுகா கேட்க, இல்லை அவள் ஃப்ரெண்ட்ஸு வீடு எல்லா இடமும் தேடிட்டேன், கம்பெனி போய் சோப்பு விற்க வாங்கிட்டு போயிருக்கா, இன்னொரு முறை தேடிட்டு வரேன், என்னென்னு பார்த்துட்டு காலையில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நீங்கள் 2 பேரும் அழறத முதல்ல நிறுத்துங்க. அத்தை, நான் அவளை என் பொண்ணாக தான் பார்த்தேன், அவளை கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன் என்று கூறி சென்றான். கனிகா கண் விழித்து எழுந்தாள். அவள் ஒரு பெரிய பெட்டில் படுத்து தூங்கி கொண்டிருந்தாள். திடுக்கென்று கண் விழித்த போது தான் எங்கே இருக்கிறோம் என்று பார்க்க, அது மிகப்பெரிய அறை பூக்களால் ஜோடிக்கப்பட்டிருந்தது. பார்த்தால் அவள் புடவை பட்டு கட்டியிருந்தாள். எதேச்சாக எழுந்து கழுத்தை தொட்டவள் தாலி இருந்தது. திடுக்கிட்டு தூக்கி அதை பார்த்தாள். நான் தான் கட்டினேன் என்று ஒரு குரல் கேட்க, எதிரே ஒருவன் அமர்ந்திருந்தான். யார் நீங்கள்? எனக்கேன் தாலி கட்டினீங்க? எனக்கு எதுவுமே தெரியலையே என்று அவள் கேட்க, எப்படி தெரியும், மருந்து கொடுத்தோம் ஜூஸில் கலந்து என்று அவன் சொல்ல, மறுபடியும் அவனே சிரித்து, நான் ஆனந்த் கிருபா என்றான். ஆனந்த் கிருபா அவள் அறிந்த ஆளில்லை. அவனோ அரசியல் வட்டத்தில் பெரும் புள்ளி, ஆளும் நிதியமைச்சரின் வலதுகரம். மேலும் ஒரு கம்பெனியை வைத்து நடத்துகிறான். அப்பா சக்திவேலின் கம்பெனியை நிர்வகிக்கிறான். அம்மா சாரதாவுடனும் அக்கா கீதா கணவர் பாலகுரு இறந்துவிட அக்காவின் மகளான தாரிணியை மணப்பதாக இருந்தது. ஆனால் அவளோ திருமணத்தன்று கர்ப்பமாக இருப்பதை அறிந்து அதற்கு அவனுடைய அப்பாவின் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்த செல்வதுரையின் மகன் விக்னேஷ் தான் காரணம் என்று சொல்ல அவனை தூக்கி வந்து திருமணம் செய்து வைத்தான். அவனுக்கோ 30 தாண்டிய வயது, திருமணம் ஆகவில்லை என்று அம்மா சாரதா புலம்ப, எதேச்சையாக கல்யாணத்தை காட்டிக் கொண்டிருந்த டிவியை பார்த்து வெளியே அதில் தெரிந்த மஞ்சள் சுடிதார் பெண்ணை பார்த்த சாரதா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான் என்று சொல்ல, சரி அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னவன் அவள் யார் என்று விசாரிக்க, அவள் யாரென்று யாருக்கும் தெரியாததால் கழுத்தில் தாலி எதுவும் இல்லை, திருமணமாகவில்லை, காதல் கத்திரிக்காய் என்று ஏதாவது இருந்தால் பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி அவளுக்கு ஜூஸில் லேசான மயக்கத்துடன் நினைவிலே இருக்குமாறு ஒரு மருந்தை கொடுத்து, அவள் லேசான மயக்க நிலைக்கு வந்த பின் அவன் ஏற்பாடு செய்த பெண்கள் சென்று அவளை அழைத்து புடவையை கட்டி மணமேடை ஏற்ற தாலி கட்டினான் ஆனந்த் கிருபா. பிறகு அவளை இதோ இந்த கட்டிலில் தூக்கி வந்து படுக்க வைத்தான். இப்பொழுதுதான் அவள் கண் விழித்தாள். உங்கள் அம்மாவிற்கு பிடிச்சதால தான் என்னை கல்யாணம் பண்ணிங்களா? என் சம்மதம் கேட்க வேண்டாமா? உங்கள் அம்மாவிற்காக செய்த திருமணமா என்று இவள் கேட்க, ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏற்கனவே எங்கள் அக்கா மாமா இறந்து எனக்கு திருமணமாகாத கஷ்டத்தில் இருந்தாங்க, அதனால் உனக்கு தாலி கட்டினேன். சரி, நீ என்ன சேல்ஸ் கேளா என்று அவன் கேட்க, என்னை கேள்வி கேட்பது இருக்கட்டும், ஒரு பொண்ணு சம்மந்தம் இல்லாமல் அவள் கழுத்தில் தாலி கட்டக்கூடாதுன்னு தெரியுமா என்று அவள் கேட்க, எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்று தெரியுமா, ஹைகோர்ட்டு ஜட்ஜே இங்கே வந்து வாழ்த்திட்டு போனார், அப்புறம் கமிஷனரு மினிஸ்டர் எல்லாரும் வந்து வாழ்த்திட்டு போயிருக்காங்க,
எதுவும் செய்ய முடியாது. ஏதோ கொஞ்ச நாள் என் கூட இரு. உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சரி சரி, நீ பெட்டை விட்டு எழுந்து அந்த சோஃபாவில் படு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கணும் என்றான். மேலும், தப்பிக்க ட்ரை பண்ணாத. வீட்டில் 4 ராட்வீலரும் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டும் வெளியில் சுற்றிட்டுருக்கு. அப்புறம் என்னை ஏதாவது செய்யணும்னு ட்ரை பண்ண என் பசங்க உன் வீட்டை கண்டுபிடித்து எல்லோரையும் காலி பண்ணிவிடுவாங்க. ஒழுங்காக இங்கே இருப்பது தான் உனக்கு சேஃபு என்றான். இவளோ, எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும் என்று இவள் கேட்க, அதெல்லாம் காலையில் பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவன் தூங்க போக இவளுக்கு தான் தூக்கம் வரவில்லை. கையில் அதிகாரம் பணம் உள்ளது என்பதற்காக எதை வேண்டுமானால் செய்வார்களா? ஐயோ, அம்மா அக்கா மாமா தேடுவாங்களே. அக்கா வேறு கர்ப்பமாக இருக்காளே. என்னால் அதற்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. கடவுளே, என்னை காப்பாற்று. இவனோடு இருக்கும் வரை இருந்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட வேண்டும். ஐயோ அக்கா அம்மா, இத்திருமணத்தை ஏற்காமல் இவர்களிடம் பிரச்சனை செய்து அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று பலவாறு யோசித்து தூங்கி போனாள். காலையில் எழுந்து அவளுக்கு தான் எங்கிருக்கிறோம் என்றே தெரியவில்லை. பிறகு எழுந்து கட்டிலை பார்த்தாள். அவனை காணவில்லை. கீழே இறங்கி வந்த அவள் அந்த பெரிய ஹாலில் பேச்சு சத்தம் கேட்க, வாங்க, என் மருமகளே வந்துட்டா என்று சாரதா கூற, கீழே வந்த கனிகா அக்கா மாமா அம்மாவை பார்த்தாள். அக்காவோ, கனிமா எங்கம்மா போயிட்ட நீ? நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை என்று சொல்லி அழ, அம்மாவோ அவளை நிலையறிந்து என்ன ஆச்சு என்று கேட்க, இவளோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா என்று சொன்னாள். அம்மா அதிர்ந்து நிற்க, மேலும் இவளோ, அவரும் நானும் லவ் பண்ணோம் என்று சொல்ல, ரேணுகா கோபிகா பாஸ்கரன் அதிர்ந்து பார்க்க, அதைவிட அதிர்ந்தது சாரதா தான். சரி பொண்ணு, ஏதோ சொல்லி சமாளிக்குது என்று விட்டுவிட்டார். ஏண்டி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இதை செஞ்சிருப்பேன். உங்கள் அக்கா மாதிரியே நீயும் பண்ணிட்டியே என்று ரேணுகா அழகத் தொடங்க, கோபிகா அம்மாவை தேற்றப்போக, உன்னை என் பொண்ணு மாதிரி வளர்த்த மாமா கிட்டேயே இதை சொல்லலையே கனிமா என்று அக்கா புலம்ப அதிர்ந்து போய் இருந்தான் பாஸ்கரன். சரிம்மா, நடந்தது நடந்துடுச்சு. உங்கள் பொண்ணோட கல்யாணத்தை ஏற்றுக்கங்க என்று சாரதா சொல்லும் பொழுதே ஜீப் போய்விட்டு வந்த ஆனந்த் கிருபா உள்ளே வர, இதோ இவன் தான் உங்கள் மாப்பிள்ளை என்று ரேணுகாவிற்கு சாரதா காட்ட, ஏனோ ஒரு வித பயத்துடனே பார்த்தார்கள். டே கிருபா, உன் மாமியார், அவங்க உன் பண்டாட்டியோட அக்கா மாமா என்று சொல்ல, அவனும் அவர்களிடம் வணக்கம் சொல்வது போல தலையாட்டி விட்டு வேகமாக மாடி ஏறி சென்று விட்டான். சரி, இன்றைக்கி சாயங்காலம் ரிசப்ஷன் இருக்குது, ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்று சொல்லி அவர்களை அமர்த்தி அவர்களுக்கு காப்பி கொடுக்க, அவர்களோ காப்பியை மறுத்துவிட்டு சென்று விட்டார்கள். மேலே சென்ற கணிகாவோ ஏதும் சொல்லாமல் சோஃபாவில் அமர, உனக்கு ஏதாவது வேணும்னா என் பிஏ கிட்ட கேளு. உன் பேகை எல்லாம் அந்த சோப் கம்பெனிக்கிட்டே கொடுத்துட்டேன். அவங்ககிட்ட இந்த ஐடி கார்டு எல்லாம் வாங்கிட்டோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுதே அவனுக்கு வேலையாள் ஜூஸும் இவளுக்கு காஃபியும் நீட்டாக வாங்கி கொண்டார்கள். அவன் ரெடியாகி வந்து டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப, அம்மா சாரதா வந்து, இன்றைக்கி ஈவினிங் உனக்கு ரிசப்ஷன் இருக்குது என்று சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம தரணிக்கே முதல்ல ரிசப்ஷன் வைக்கணும் என்று சொல்ல, சாரதாவும், ஆமாம், அவளை எப்படி இருக்கான்னு இவ விசாரிச்சியாப்பா என்று மகனிடம் கேட்க, அவனும் விசாரிச்சேன். 2 பேரையும் மாமனார் ஏற்றுக்கலை, பீச் ஹவுஸ் வீட்டில் தனியாக இருக்காங்க என்று சொன்னான். தம்பி, அவள் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிடுப்பா, ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துடு என்றாள் அம்மா சாரதா. செல்வதுரையின் மகனை தூக்கி வந்து நம்ம வீட்டு பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கப்பா என்று சொல்ல, அம்மா தாரணிக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா இருப்பான், நான் பார்த்துக்கிறேன் என்றான் கிருபா. அவன் நேராக சென்றது ஈசிஆர் உள்ள பீச் ஹவுஸ் வீட்டிற்கு தான். நேராக உள்ளே சென்றவன் தாரணியை அழைக்க, அவளோ மாமா என்று வந்தாள். கூடவே விக்னேஷும். தாரணியும் அவனிடம், மாமா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கும் விக்னேஷுக்கும் ஏற்கனவே லவ் இருந்தது என்று சொல்ல, எல்லாம் சரி தாரணி, நீ என்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாம் இல்லையா என்று அவன் கேட்க, அவளோ, இவர்தான் நான் வந்து பெண் கேட்கிறேன் என்றார், அதுவரை அமைதியாரு என்றார். நான் கடைசி வரை வெயிட் பண்ணேன் மாமா என்று சொல்ல, இவனோ வேறு ஏதும் அவளிடம் சொல்லாமல், மீடியா வர சொல்லியிருக்கேன், கல்யாணம் ஆனதை சொல்லுங்க என்று சொன்னான். இருவரும் வெளியே செல்ல உள்ளே இருந்தான் கிருபா. வெளியே சென்று பேட்டி கொடுத்துவிட்டு உள்ளே வந்தனர் இருவரும். மாமா, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாமே என்று தாரணி கேட்க, அவன் ஆமாயம் என்று தலையாட்ட, சாரி மாமா, என்னை மன்னிச்சிருங்க என்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். அப்பொழுது உள்ளே வந்த விகாசினி, செல்வதுரையின் மகள். ஹாய் கிருபா,
உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாமே, எப்படி என்னை விட்டு கல்யாணம் பண்ண? என் அண்ணனை மட்டும் உன் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியே. ஓ, மேட்ரு முடித்தாதான் கல்யாணம் பண்ணுவியா என்று சொல்ல இவனோ விக்னேஷை பார்க்க, விக்னேஷோ விகாசினி நீ வா, நம்ம ரூமுக்கு போய் பேசலாம் என்று அழைத்து செல்ல, இவன் தாரிணிடம் பி கேர்ஃபுல், ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை கூப்பிடு என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். வீட்டிற்கு வந்த விகாசினி தன் அப்பாவிடம், அப்பா விக்னேஷை எப்படி தூக்கி போய் கல்யாணம் பண்ணுவாங்க என்று கிளப்பிவிட, நீ கம்முன்னு விக்கா, இப்போ நம்ம எதுவும் செய்ய வேணாம் என்று செல்வதுரை கூற, சரி ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும் என்று கூறி சென்றார். இவளும் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுதா, பையனுக்கு ரிசப்ஷனா என்று நொடித்து சென்றாள். இங்கோ கனிகா குளித்து கீழே வந்து டிஃபன் சாப்பிட்டாள். கனிகா சாப்பிட்டு மேலே வந்த பின் அவள் அரைக்கதவை திறந்து கொண்டு நவநாகரிக பெண் ஒருத்தி வந்தாள். அவளோ இவளை பார்த்து, நீதான் அந்த பொண்ணா என்று கேட்க, இவள் எந்த பொண்ணு என்று திருப்பி கேட்க, கிருப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்று கேட்க, இவளும் தலையாட்ட, அவளோ உடனே மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடு, கிருப்பாவை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அதை யார்கிட்டையும் சொல்லலை, என் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா என்று அவள் கேட்க, இவளோ மனதிற்குள், இந்த கல்யாணம் எனக்கே பிடிக்கல, தாலி கட்டவன் எப்படிப்பட்டவன் கூட எனக்கு தெரியல, இதில் குறுக்கில் வந்த உன்னை யாருன்னு கூட எனக்கு தெரியல என்று நினைக்க, ஐ எம் நிருப்பமா, நெக்ஸ்ட்டு சிஎம் கேண்டிடேட் கேசவமூர்த்தியோட பொண்ணு, எங்கள் அப்பாவோட பல கம்பெனிகளை கிருபா தான் பார்த்துக்கிறார், ஐ லவ் கிருபா என்று சொன்னாள். அவர்கள் அப்போது பேசிக்கொண்டு இருக்கும்போது அது தெரியாது அங்கே வந்த கிருபா, ஹாய் நீரு, நீ என்ன இங்கே என்று கேட்க, கிருபா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, இன்றைக்கி காலையில் தான் நான் லண்டன்லேருந்து வந்தேன், எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது என்று சொல்ல, இவனும் எனக்கு நேற்று தான் கல்யாணம் ஆச்சு என்று சொல்ல, அவளோ எதுக்கு அவசரமாக கல்யாணம் பண்ண கிருபா என்று கேட்க, அவனும் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, அதனால் இந்த திடீர் கல்யாணம் என்று கூறினான். அவள் ஒருத்தி அங்கே இருப்பதே தெரியாமல் அவள் இருவரும் பேசிக்கொண்டே போக, இதுக்கு ரெண்டும் பேசிக்கிட்டோம் என்று அவள் பால்கனி பக்கமாக நகர்ந்து சென்றாள். அவர்களும் பல விஷயங்களை பேசிக்கொண்டே பின் கீழே இறங்கி சென்று விட்டனர். இவளோ விட்டது சனியன் என்று யோசித்து, இவன் அப்பா முதலமைச்சராக போகிறாராமே, அவனை லவ் பண்ணுறானாமே, எப்படியோ நம்ம வெளியில் போயிடலாம், என்ன ஒன்று போய் நம்ம அக்கா அம்மாவை சமாதானம் பண்ணணும் என்று நினைத்தாள். திருமணமாகி விக்னேஷிற்கும் ரிசப்ஷன் செய்யவில்லை, கிருபாவிற்கும் ரிசப்ஷன் செய்யவில்லை. திருமணமாகி 1 வாரம் ஆயினது கனிகாவிற்கு. அவள் வீடே கதியின்றி இருந்தாள். இவள் அவனுடைய அறையில் சோஃபாவிலேயே தூங்கினாள். கிருபா எப்பொழுது போகிறான் என்று இவளுக்கு தெரியாது. தெரிந்து கொள்ளவும் இவள் விரும்பவில்லை. எப்போது இந்த வீட்டிலிருந்து வெளியிலே போவோம் என்று நாட்களை கடத்தினாள். மாமியார் சாரதா மட்டும் வந்து இவளிடம் பேசுவாள். அவளுக்கு நகைகள் துணிமணிகள் என கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு சில நாள் கோவிலுக்கு மட்டும் சென்று வந்தாள். 1 வாரம் கழித்து ஏனோ வீட்டில் இருந்தான் கிருபா. மாடியரில் இருந்த கனிகாவிடம் வந்தவன், ஏண்டி யாரை கேட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன என்று கேட்டான். உடனே இவளோ, நானேனா, போலீஸ் கம்ப்ளைண்ட்டா, ஸ்டேஷனா என்று கேட்க பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தான். அதை கண்டவள், பொய் சொல்லாத, என் காரில் ட்ரக்ஸ் வச்சுருக்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்க என்று சொல்ல, இவளோ கோபத்தின் உச்சிக்கு சென்று, ஆமாண்டா, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் தான் உன் வீட்டுக்கு சேல்ஸ் கேலாக வந்தேன். விக்னேஷ் அப்பா செல்வதரம் மூலமாக ட்ரக்ஸ் வாங்கி உங்கள் காரில் வச்சேன். போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஏன் தெரியுமா, எங்கள் அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டார். உங்கள் அப்பா கிட்டே இன்வெஸ்ட் பண்ணார் கோடிக்கணக்கில். ஆனால் அவங்க அப்பா எல்லாத்தையும் ஏமாற்றிட்டார். எங்கள் அப்பா என்று அவள் அழுதாள். எங்கள் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துடுச்சு என்று சொன்னாள். கொஞ்சம் வயசானதும் உங்கள் குடும்பத்தை அழிக்க ட்ரை பண்ண, நடக்கலை. அதனால தான் இந்த சேல்ஸ் கேர்ளு, கல்யாண நாடகம் என்றாள். அது மூலமாக உன்னை ஒழிச்சு கட்டத்தான் வந்தேன் என்றாள். ஓகே சொல்லிட்டியே, வெரி குட். இப்போ நான் சொல்கிறதையும் கேட்டுக்கோ. எங்கள் ஃபேமிலியை ஒழிச்சுக்கட்ட யாரோ ட்ரை பண்ணுறதா நினச்சி தேடி கண்டுபிடிச்சேன். உங்கள் குடும்பந்தான் அது என்று எனக்கு தெரிஞ்சுது. எங்கள் அக்கா மாமா கார் ஆக்சிடெண்ட் ஆகி இருந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் தெரிஞ்சுது. நீ என்ன தேடி வந்தது, நான் தான் உன்னை வரவழைச்சேன்.
அந்த சோப்பு கம்பெனி என் ஃப்ரெண்டோடது. நீ இங்கே வந்ததும் இங்கே நடந்தது நடக்க போவதும் எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். நீ தான் என்கிட்ட சிக்கியிருக்க என்று அவன் சொன்னதும் அவள் அதிர்ந்து பிறகு சமாளித்து, இவ்வளோ தூரம் உங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன், கம்ப்ளைண்ட் வர போனேன், இதுக்கு பிறகு நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா என்று கூற, நீ ஏதாவது செய்தால் பின் நீ தான் வருத்தப்படுவ. கர்ப்பமாக இருக்க உன் அக்கா, அப்புறம் மாமா, அப்புறம் உன் அம்மா சாக மாட்டாங்க, ஆனால் சஃபர் பண்ண வைப்பேன். போதுமா? அப்போ எதுக்கு நீ என்னை கல்யாணம் பண்ண என்று இவள் கேட்க, கல்யாணமா? நானா? உன்னையா? என் வீட்டு வேலைக்காரியாக இருக்க கூட உனக்கு தகுதி இல்லை, இதில் நீ என் பொண்டாட்டியா என்று கூறி சிரித்துவிட்டு, உன் குடும்பத்தை பழிவாங்கத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தேன். சொடக்கு போட்டால் என்னை கல்யாணம் பண்ண பொண்ணுங்க க்யூவில் நிற்பாங்க. உன்னை ஏதாவது செய்யணுன்னு தான் இந்த திடீர் கல்யாணம் என்றான். இவ்வளோ பன்றியே உன்னை ஏதாவது செய்ய வேணாமா? சரி, அம்மா ஒரு 5 பசுமாடு வளர்க்குறாங்க, அதை தினமும் நீ மெயின்டைன் பண்ணணும் என்றான். இவளோ, அதெல்லாம் என்னால் முடியாது என்று சொல்ல, நீ முடியாதுன்னு சொன்னாலும் நீ தான் செய்யணும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுமா. அப்புறம் எங்கள் வீட்டு காரு உங்கள் அக்காவை வெடிச்சு என்ன நடக்குன்னு தெரியுமா? என்ன கர்ப்பம் களைஞ்சிடும், ஆனால் அக்கா சேஃப் ஆகிடுவாங்க, ஓகேவா என்று அவன் சொல்ல, அவ்வளோ துடித்து, எங்கள் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுனா என்று அவன் சட்டையை பிடிக்க, அவன் அவள் கையை உதறி, அப்போ நான் சொல்கிற வேலையை செய் என்றான். பின் அவள் கையை பின்புறமாக மடக்கி, அதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரை பண்ண அவ்வளோதான் என்று சொல்லி கீழே வந்தவன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு சென்று விட்டான். கிருபா அவன் பிஏவிடம் சொல்லி அவன் கிருபாவின் அம்மாவிடம் சொன்னான். மாட்டுக்கொட்டை வேலையை கனிகா பார்க்கணுன்னு சொன்னார் ஐயா என்று கூற, அவளோ, அதையெல்லாம் என் மருமக செய்ய மாட்டா, எங்கே அவனுக்கு ஃபோன் போடு, நான் பேசுகிறேன் என்று சொல்ல, சரிம்மா நான் பேசுகிறேன் என்று பிஏ சொல்லி சென்றான். ஃபோனில் கிருபாவிடம் கூறினான் பிஏ. சரி விடுங்க விஸ்வா என்றான் கிருபா. விக்னேஷும் தாரிணியும் வீட்டிற்கு வந்தனர். தாரிணி கனிகாவை பார்த்தாள். மாமி நீங்கள் அழகாக இருக்கீங்க என்று சொல்ல கனிகா மனம் குளிர்ந்தாள். நீங்கள் என் வயசு தான் இருப்பீங்க போல என்று அவள் மேலும் சொல்ல இவள் எதுவும் பேசாமல் அமைதி காத்தாள். உடனே சாரதாவோ, இப்போ தான் வந்திருக்கா தரு, நம்ம வீடு பழகணும் இல்லை என்று சொல்ல தாரிணிக்கு உமட்டல் வர பாட்டி ஓடி வந்து அவளை அழைத்து சென்றாள். பிறகு வந்தவள், டாக்டர்கிட்ட செக்கப் போகிற இல்லை, மாத்திரையெல்லாம் சாப்பிடணும், 4-5 மாதம் வர வாமிட் இருக்கும் என்று சொல்லி விக்னேஷை பார்த்து, மாப்பிள்ளை தருவை பார்த்துக்கோங்க என்றாள். ஏனோ அவரை கவலை சூழ்ந்தது. உடனே விக்னேஷிடம், தம்பி பேசாமல் குழந்தை பிறக்கிற வரை எங்கள் கூட இருங்க, நான் கிருபா கிட்ட பேசுகிறேன், அங்கே தனியாக தான் இருக்கீங்க, அப்பாவும் கூப்பிடலை, அதனால் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருங்க, அப்பா கூப்பிட்டுக்கிட்டால் போயிடுங்க என்று சொல்ல தருவிற்கு சந்தோஷமாயிற்று. விக்னேஷும் ஓகே சொன்னான். பிறகு மதியம் வந்த கிருபாவிடம் இதை சொல்ல, தாய் தந்தை இல்லாத பொண்ணுப்பா, நம்ம தவிர யாரும் இல்லை தம்பி, யாராவது கூரோடு இருக்கணும் என்று கூற, அம்மா நீங்கள் சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும்மா, உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு மேலே சென்று விட்டான். உரிமைக்கு வந்தவன் கனிகாவை பார்த்து முறைத்தான். எங்கள் தாரணி வரப்போறா, அவளை நீ தான் பார்த்துக்கணும், அவளுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும் என்றான். இவளுக்கோ, இது என்னடா இது புது கதையாக இருக்குது, இவரோட அக்கா பொண்ணை நான் பார்த்துக்கணுமா என்று யோசிக்க, அவனும் என்ன கிரிமினலாக ஏதோ யோசிக்கிற, அவங்க அப்பா அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கீங்கல்ல என்று சொல்ல, இவளோ, கர்ப்பமாக இருக்க பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் புண்ணியந்தான், என்னால் உங்கள் அக்கா பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றாள். அதை கேட்டு அவன் கீழே இறங்கி சென்று விட்டான். தாரிணியும் விக்னேஷும் கிருபா வீட்டிற்கு வந்து வசிக்க தொடங்க தாரிணியை பார்த்து கவனித்து கொண்டாள் கனிகா. எப்படியாவது இவளிடம் நல்ல பெயர் வாங்கி பின் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்று நினைத்தாள். தாரிணியை விட கனிகா 2 வயது இளையவள். ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் இருந்தாள். அடிக்கடி விகாசினி வந்து பார்த்து விட்டு போனாள். ஆனால் நிருப்பமா வருவதில்லை. அவர்கள் கூப்பிட்டால் மட்டும் வருவார். ஒரு நாள் விகாசினி அண்ணன் விக்னேஷிடம் அண்ணி தாரணியிடம் பேசி கொண்டிருக்க,
நான் ஜூஸ் கொண்டு வரேன் என்று கனிகா செல்ல, நான் கொண்டு வரேன் என்று விகாசினி கிளம்ப, நீங்கள் எங்கள் கெஸ்ட்டு இருங்க, நான் கொண்டு வரேன். அண்ணி, எங்கள் வீட்டில் இருந்தால் நான் தானே உங்களுக்கு கொடுக்கணும் என்று விகாசினி சென்றாள். ஏதோ ஜூஸ் என்று ஏதோ செய்து அவள் கொண்டு வந்த கருக்கலைப்பு பொடியை யாராவது வருகிறார்களா என்று பார்த்து ஜூஸில் கலந்தாள். ஏனோ எதேச்சையாக உள்ளே வந்த கனிகா அதை பார்க்க பாட்டி சாரதாவும் பார்த்து விட்டாள். ஆனால் அவர்கள் பார்க்காதது போல நடந்து கொள்ள அவள் அதை எடுத்துச் செல்வதற்கு முன்பே உடனடியாக தான் ஏற்கனவே ரெடியாக வைத்திருந்த ஜூஸை எடுத்து கொண்டு வந்த கனிகா வேகமாக சென்று தருவிற்கு கொடுத்து குடிக்க வைத்தாள். எங்கள் தருவிற்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ் தான் கொஞ்சம் வாந்தி நிற்கும், இந்த மேங்கோ ஜூஸ் குடித்தா இன்னும் அவளுக்கு வாந்தி வரும் என்று சொல்ல, தருவும் ஆமாம் விகா என்று சொன்னாள். பாட்டிக்கு நிம்மதியாயிற்று. கனிகாவை பார்த்து வியந்தார். சாரதா கிருபா வந்ததும் இதை கூற, கிருபாவுக்கோ விகாசினின் மேல் கோபம் வந்தது. அவளை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுமா என்று சொன்னாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, மாப்பிள்ளையோட தங்கச்சி, நம்ம பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், குழந்தை பிறக்கிறவரும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் என்றார். அவளோ, எப்படியோ அம்மா வீட்டில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் பார்த்துக்கோங்கம்மா என்றான். கனிகா இப்போது சமைக்க தொடங்கிவிட்டாள். ஏனோ கிருபா அவள் சமைத்த உணவை சாப்பிட்டாலும் அவளை ஏதோ வீட்டு வேலைக்காரியைப் போலவே நடத்தினான். ஆனால் கனிகா அவனை கண்டு கொள்ளவில்லை. வீட்டிற்கு போய் அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும் என்று அவள் கூற ஒரு நாள் போயிட்டு வரச் சொன்னான். வீட்டிற்கு சென்றவள், அம்மா அக்கா ஏதோ கோபமாக இருக்க, நீயும் உன் அக்கா மாதிரியே நீ தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்று கூறி அம்மா அழ, அம்மா சாரிம்மா என்று மன்னிப்பு கேட்டு ஒன்றி கொண்டாள். பின் அக்காவிடம் தனியாக, என்ன எப்படி நடந்துக்கிறான் உன் ஹஸ்பண்ட் என்று கேட்டாள் அக்கா. உடனே அக்கா, நானும் மாமாவும் போட்ட பிளான் சக்ஸஸ் தான், ஆனால் அவன் அதை கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஒன்றும் பிளான் பண்ணலை, அவன் தான் பிளான் பண்ணி நம்மளை வரவழைச்சிருக்கான். எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நாம் அங்கே குடும்பத்தை அழிக்க நினச்சது எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான். நான் போடணுமா வந்துட முடியாது, வந்துடலாம் நினச்சாலும் வந்துட முடியாது, ஏதாவது உங்களுக்கு பண்ணிவிடுவான். அதனால தான் நான் அங்கேயே இருக்கேன். ஏதாவது சான்ஸ் கிடச்சி அவனை ஏதாவது செய்யலான்னு பார்க்குறேன்க்கா, ஆனால் உங்கள் மூலமாக எனக்கு செக் வச்சுருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியல என்று பலவாரி புலம்பி தள்ளினாள். சரி, மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுக்கா என்று சொல்லி அவர்கள் வீட்டிலிருந்து வந்த காரில் போய்விட்டாள். அன்று ஏதோ பூஜை ஏற்பாடு செய்திருந்தாள் சாரதா. முதல் நாள் இரவே அவளுடைய தூரத்து சொந்தங்கள் வந்திருந்தனர். விகாசினியும் வந்திருந்தாள். விடிகாலை பூஜை என்பதால் இரவு தங்கினாள். ஏதோ ஒரு நாள் எதேச்சையாக சாரதா சொல்லி கொண்டிருந்ததை கவனித்த விகாசினி, அதாவது கிருபாவிற்கும் கனிகாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் எலியும் புனையுமாக வாழ்கிறார்கள் என்பதை, அதை கேட்டதிலிருந்து இவள் சந்தோஷத்தில் திளைத்தாள். அதனால் ஒரு பிளானுடனே இரவில் தங்க வந்தாள். வயகரா மாதிரி ஏதோ ஒரு போதை மாத்திரைகளையும் மற்றும் தூக்க மாத்திரையும் கொண்டு வந்திருந்தாள். இரவு பூஜைக்கான வேலைகள் அனைத்தையும் முன்னேற்பாடுகள் அனைத்தையும் சாரதாவுடனும் கனிகாவுடனும் விகாசினியும் செய்தாள். கிருபா வரவில்லை, லேட்டாக வருவேன் என்று சொல்லியிருந்தான். அதனால் சாப்பிட்டுடன் விகாசினி பால் எடுத்து வரச் சென்றாள். 2 டம்ளர்களில் பாலில் போதை மாத்திரையும் தனியாக இன்னொரு டம்ளரில் தூக்க மாத்திரையும் கலந்தாள். சாரதாவின் கழுகு கண்களில் இது பட்டது. அவளுக்கும் ஏதோ புரிய சாரதா தானே அதை வாங்கி எடுத்து சென்று போய் அங்கிருந்த பால் இருந்த ட்ரேயை வைக்க, தனியாக இருந்த தூக்க மாத்திரை பாலை சாரதா மாற்றியிருப்பாள் என்று நினைத்து விகாசினி போதை மருந்து பாலை விட்டு தூக்க மருந்து பாலை எடுத்து குடித்தாள். அந்த தூக்க மருந்து பாலை எடுத்து கொடுத்தாள். அதே நேரம் வீட்டில் வந்த கிருபா, அம்மா நான் வெளியில் சாப்பிட்டு வந்துட்டோமா என்று சொல்ல, சரி இந்த பாலையாவது குடிச்சிட்டு பாப்பா என்று அம்மா பாலை கொடுக்க அதை வாங்கி வேகமாக குடித்து விட்டு போய்விட்டான். அதை பார்த்த விகாசினி, சரி நம்ம ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு கிருபா ரூமுக்கு போகலாம் என்று அவளுடைய ரூமிற்கு வந்தாள். இன்னொரு டம்ளர் பாலை சாரதா கனிகாவிற்கு கொடுக்க, வேண்டாமத்தை என்று அவள் சொல்ல சாரதா வற்புறுத்தி பாலை குடிக்க வைத்தாள். பின் கனிகா சமையலறை சென்று இருந்த சில வேலைகளை முடித்துவிட்டு மாடிக்கு சென்றாள். சாரதாவோ, கடவுளே எது நடந்தால் நல்லா இருக்கணுமோ அதை செய்ப்பா என்று வேண்டிக் கொண்டாள். பின் உறங்கச் சென்றாள். மேலே சென்ற கனிகாவிற்கு
என்னவோ உடலை செய்தது. என்னவென்று தெரியவில்லை. கதவை சாத்தி விட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். அவளுள் பல மாற்றங்கள் நிகழ புடவையை மாற்றாமல் அப்படியே சாய்ந்து படுத்தாள். பாத்ரூமில் ரொம்ப நேரம் இருந்த கிருபா வெளியில் வந்தவனுக்கு உடம்பிற்குள் மாற்றம் நிகழ்வதை உணர்ந்தான். என்னவென்று தெரியாமல் வந்தவன் சோஃபாவில் படுத்திருந்த கனிகாவை பார்த்தான். அவளுடைய புடவை விலகி வயிறு நாபி எல்லாம் தெரிந்தது. அவனும் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவள் அருகில் சென்றாள். அவளும் போதையில் இருந்தாள். போனவன் அவள் வயிற்றில் முத்தமிட என்னவென்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு இதுதான் தேடல் என்று புரிய அவள் அவன் தலையை தன் வயிற்றினுள் புதைத்து கொண்டாள். அவன் வயிற்றிலிருந்து மேலே முத்தமிட்டு கொண்டே செல்ல கடைசியாக உதட்டை அடைந்தான். எவ்வளவு நேரம் உதட்டில் முத்தமிட்டான் என்று தெரியவில்லை. அவள் அப்படியே கட்டிலில் தூக்கி கட்டிலில் போட்டான். அவளும் அறியாததை கற்றார்கள். போதை தெளியும் வரை எத்தனை முறை செய்தார்கள் என்று தெரியவில்லை. பின் அசதியில் தொங்கி போனார்கள். காலையில் லேட்டாக எழுந்தார்கள். முதலில் எழுந்தவள் கனிகாதான். தன்மேல் எந்த ஆடையும் இல்லாமல் இருப்பதை பார்த்து அதிர்ந்து அவனை எழுப்ப அவனும் எழுந்தவன் நிலை அறிந்தான். இவள் உடனே உடையை மாற்றி என்ன செஞ்சீங்க என்று கேட்க, என்ன செஞ்சேனா? நீ என்ன செஞ்ச? பாலில் ஏதாவது கலந்தியா என்று கேட்க, இவ்வளோ நானா? எனக்கே அத்தை தான் பாட கொடுத்தாங்க என்று சொல்ல, பூஜை என்று சொன்னார்களே என்று வேகமாக குளித்து கீழே இறங்கி வந்தாள். பூஜை பாதி முடிந்திருக்க அவள் அமர்ந்ததும் சாரதா ரொம்ப தூங்கிட்டியாம்மா? நான் தான் எழுப்பலை என்று சொல், இந்த காப்பியை குடி என்று காப்பியை கொடுத்தாள். அதை கொடுத்தவுடன் தான் கனிகாவின் போதை முழுதும் தெளிந்தது. சற்று நேரத்தில் கிருபா இறங்கி வந்தான். அவனை அமர வைத்த சாரதா அவனுக்கும் காப்பியை கொடுக்க, பின்னர் ஐயர் பூஜை மாலையை கனிகாவிற்கு அணிவிக்குமாறு கொடுக்க, கனிகாவிற்கு மாலையை கொடுத்து கிருபாவிற்கு அணிவிக்குமாறு செய்தார். பூஜை முடிந்ததும் வேகமாக சென்று விட்டான் கிருபா. கனிகா சாப்பிட்டு மேலே போய்விட்டாள். அங்கே விகாசினியோ நன்றாக தூங்கி பூஜை முடிந்து எழுந்து வந்தாள். அத்தை எதையும் மாற்றலை, நாம தான் தூக்க மருந்து பாலை எடுத்து குடிச்சிருக்கோம் என்று நினைத்தாள். என்ன இன்னும் அவள் எழுந்திருக்கல என்று சென்று பார்க்க கட்டிலில் தூங்கி கொண்டிருந்தாள் கனிகா. இன்னும் போதை தெரியல போல இருக்கு என்று நினைத்து கீழே வந்தாள் விகாசினி. பூஜை முடித்துக்கொண்டு சாப்பிட்டு சென்ற கனிகா மதியம் வராததால் மேலே வந்து பார்த்த சாரதா அவள் அணைத்தி கொண்டிருப்பதை பார்த்தாள். கிட்டே வந்து அவளை தொட்டு பார்க்க உடல் அனலாய் கொதித்தது. உடனே கீழே சென்று ஃபோன் போட்டு கிருபாவை அழைத்தாள். அவனோ, அம்மா நீங்களே பார்த்து கொள்ளுங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் என்று சொல்ல, அதிகப்படி ஜூரத்தில் பெண்களால் அவளை தூக்க முடியாது என்பதாலும் விகாசினி வீட்டிற்கு சென்று விட்டாள். தாரணி தான் செக்கப் செய்யும் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸை அழைக்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தால் ஜுரம் 105 டிகிரி தாண்டி இருந்தது. டாக்டர் செக்கப் செய்து இன்ஜெக்ஷன் கொடுத்து ட்ரிப்ஸ் மருந்து ஏற்ற பிறகு பலவிதமான செக்கப் செய்து முடித்து சாரதாவிடம், இவங்க நியூலி மேரேஜ் ஆனவங்களா என்று கேட்க, அவங்களுக்கு சாரதா ஆமாம் என்று சொல்ல, அவங்களுக்குள்ள தாமத்தியம் நடந்ததால் அவங்க உடம்பு தாங்கலை, மேபி நேற்று தான் நடந்திருக்கும், ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அழைச்சிட்டு போயிடுங்க என்று கூறிவிட்டு சென்றாள். சாரதாவோ மனதிற்குள் சந்தோஷப்பட்டாள். விகாசினி, உன் மூலமாக எங்கள் வீட்டுக்கு நல்லன்னு நடந்தால் சரிம்மா. உடனே மகனை நினைத்தே, டே நீ நேற்று போதையில் இவளை போட்டு வாட்டி வதிச்சிட்டு இருக்கறக்காடா, தாங்க முடியாமல் சுருண்டுட்டா. சரி, நேற்று இவளோடு இருந்தியே, அதுக்காவது நீ இவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கலாம் இல்லையா, யாரோ மாறி இருக்கியே என்று மனதிற்குள் புழுங்கினாள் சாரதா. கனிகா ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகியும் வீட்டிற்கு வரவில்லை. கிருபா ஏதோ வேலை என்று போய்விட்டான். மினிஸ்டர் கேசவமூர்த்தியுடன் வெளியூர் சென்றான். வீட்டிற்கு வந்தவளை சாரதாதான் பார்த்து கொண்டாள். கூடவே தாரணியும் இருந்து கவனித்து கொண்டாள். 2 நாள் கழித்து வந்த கிருபா கனிகாவிடம் என்ன ஏது என்று கூட விசாரிக்கவில்லை. தன் அம்மாவிடம் மட்டும்தான் தான் வேலைப்பழு என்று கூறினான். அம்மா, உன்னைத்தானே வீட்டு பிரச்சனையை பார்த்துக்க சொன்னனே என்றான். உடனே அம்மாவோ, டே அவன் பொண்டாட்டிடா என்று சொன்னதும், அம்மா நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன் என்றான். சரி விடு, அன்றைக்கி பூஜை பண்ண ஐயர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த வீட்டில் 4 குழந்தை 1 வருஷத்துக்குள்ளே பிறந்துடுமா என்று சொல்ல, இவனோ
அவர் என்ன பெரிய ஜோசியக்காரரா இல்லை கடவுளா அவர் சொல்கிறது நடக்கிறதுக்கு என்று சொல்ல, டேய் அவர் ஜோசியமும் பார்க்குறவராம் என்று சொல்ல, சரி என்று கூறி மேலே சென்றவன் அங்கே சோஃபாவில் அமர்ந்திருந்தவளை பார்த்தான். ஐயோ கடவுளே, இவளுடையா என்று ஏதோ சொல்லிக்கொண்டே தலையிலே அடித்து கொண்டான். அதை கேட்டதும் அவளுக்கு சொல்லு என்றானது. என்ன அந்த அளவுக்கா கீழே இறங்கி விட்டோம்? அப்பாவின் இறப்பிற்கு காரணமானவர்களை பழி தீர்க்க நினைத்து திட்டம் தீட்டினான். அதுவும் நடக்கவில்லை. அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா, இவளும் கோடீஸ்வரியே, இவளும் அழகாகத்தான் இருக்கிறாள். என்ன மேக்கப் செய்து கொள்வதில்லை, செய்தால் இன்னும் பேரழகியே. அதெல்லாம் இருக்கட்டும், இவனுடன் விரும்பிய திருமணம் உறவு கொண்டேன். என்னமோ இவன் தலையில் எடுத்துக் கொள்கிறான் என்று மனத்திற்குள் புழுங்கி கொதித்து பின் அவனிடம், அந்த அளவுக்கு நான் ஒன்றும் தரம் தாழவில்லை. அப்படி நீங்கள் நினச்சா என்னமோ எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுங்க, உங்கள் தரத்துக்கு ஏற்றவங்களோட வாழலாம் என்றாள். உடனே அவன், என் தலையெடுத்து உன் பேச்சையெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. உன்னை உங்கள் வீட்டோடு வச்சு உன்னை கொளுத்திருக்கணும், செய்யாமல் விட்டுட்டேன். இப்போ தாலி ஏறி சட்டம் வேறு பேசுகிற என்று அவன் சொல்லிவிட்டு மேலும், இங்கே தருவிற்கு குழந்தை பிறக்கிற வரை நீ தான் அவளை கவனிச்சிக்கணும். வீட்டில் சமையலை ஃபுல்லாக நீ தான் செய்யணும். சர்வெண்ட் யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா நீ தான் மெயின் சர்வெண்ட்டு. அத்தை வேண்டான்னு சொன்னாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்கன்னு உட்காந்தா உன் வீட்டுக்கே அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி எல்லா வேலையும் நீ தான் பார்த்துக்கணும். அம்மாக்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது என்றான். காய்ச்சல் முடிந்து 2 உடல்நலம் தெரியதும் எல்லா வேலைகளும் பார்க்க தொடங்கினாள் கனிகா. தாரிணியை ஹாஸ்பிட்டல் செக்கப்பிற்கு அழைத்து சென்றாள். விக்னேஷ் வேலைக்கு செல்வதால் இவள் அழைத்து சென்றாள். சாரதாவிற்கு கோயிலுக்கு போய் விட்டு வருவாள். சமையல், 2 வேளை டிஃபன் மற்றும் ஸ்நாக்ஸ் என்று அனைத்தையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தாள். இதை பார்த்த சாரதா மனம் கஷ்டப்பட்டு, ஏன் இந்த பொண்ணு இப்படி செய்கிறா, இவள் வீட்டிலேயே இப்படி தான் செய்வாளா என்று யோசித்தாள். மகனிடம், அவளை என்ன சொல்லி மிரட்டி வச்சிருக்கடா, 10 வேலையாட்கள் வேலையை அவளையே செய்கிறாள் என்றாள். அவள் உடம்பு என்னத்துக்கு ஆகும், பாவம் இல்லையாப்பா என்று கேட்க, அவனோ, நான் எதுவும் சொல்லவில்லை, அவளே செய்தாள் என்றால் அதுக்கு நான் பொறுப்பில்லை என்றான். நான் கூசாமல். ஒரு நாள் கம்பெனி விஷயமாக பேச மினிஸ்டர் கேசவமூர்த்தியின் வீட்டிற்கு சென்றான் கிருபா. அவர் இல்லாததால் அவர் மனைவி நளினியிடம் மகள் நிருபமாவிடம் பேசி கொண்டிருந்தாள். நளினியோ, தம்பி உன் கல்யாணத்துக்கு வந்தேன், உன் மனைவியை பார்த்தேன், அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி கண்ணிலேயே காட்டலையேப்பா என்றாள். ஆண்டி, இது திடீர்னு ஏற்பாடு பண்ண கல்யாணம் ஆண்டி, அதனால் அவள் கொஞ்ச நாள் பழகட்டும், அப்புறம் வெளியில் வரேன் என்று சொல்லியிருக்கிறாள் என்றான். பின்னர் வந்த கேசவமூர்த்தியுடன் பேசிவிட்டு சென்று விட்டான். கேசவமூர்த்தியின் மனைவி நளினி, நல்ல நிருபமாவிற்கு சரியான ஜோடி கிருபா தான். ஆளும் ஸ்மார்ட், நல்ல பிஸ்னஸ்மேன், அரசியல் நிற்க வைத்தால் பெரிய லெவலுக்கு வருவான். ஆனால் கைவிட்டு போய்விட்டது என்று புலம்ப, அவரோ, நான் என்ன பட முடியும் நளினி, நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன், கல்யாண பேச்சிருக்கு, அவன் பிடி கொடுக்கவே இல்லை என்றார். இதை கேட்ட நிருபமா அவள் அறைக்குள் சென்று அழுதாள். கிருப்பா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா என்று புலம்பிக் கொண்டே இருந்தாள். இப்பொழுது தாரணிக்கு 6 மாதமாகி வயிறு மேடிட்டு திரிந்தது. மாமனார் செல்வதுரை வந்து பார்த்தார் இல்லை. விக்னேஷ் மட்டும் அப்பா தங்கையை பார்த்துவிட்டு வருவான். விகாசினியும் அடிக்கடி வருவாள். அவள் வந்தாலே சாரதா மிகவும் ஜாகிரதையாக இருந்து கொண்டாள். தாரணிக்கு 7வது மாதம் வந்தது. அவளுக்கு வளைகாப்பு செய்ய, துணி வாங்க, நகை வாங்க, மற்றவர்களை அழைக்க அனைத்தையும் கனிகா அத்தையுடன் செய்தாள். ஒரு நாள் கனிகாவிற்கு தாரிணியை செக்கப் செய்ய ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல இருந்த பொழுது தலை ரொம்ப சுற்ற, கனிகாவோ எப்பொழுதும் போல அதிக வேளையில் தான் தலை சுற்றுகிறது என்று எண்ணி சமாளித்து நடந்தாள். 2-3 மாதங்களுக்கு மேலாகவே அவளுக்கு தலை சுற்றல் உள்ளது. அது அன்று அதிகமாகி இருந்தது. நடந்து கொண்டிருக்கும் போதே சோஃபாவில் சாய்ந்து விழுந்தாள் கனிகா. எப்பொழுதும் போல சாரதா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க, அவள் கர்ப்பமாக இருப்பதாகவும் ஸ்கேன் செய்து பார்க்க 4-5 மாதம் ஆகிவிட்டது என்றும் வயிற்றில் 2 குழந்தைகள் இருப்பதாகவும் டாக்டர் கூற, மேலும் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது என்று கூறினாள். இதை கேட்ட சாரதாவும் தாரணியும் சந்தோஷத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நிலையை அடைந்தனர். மாமாவிற்கு 2 குழந்தை பிறக்க போதா என்றும் அன்னைக்கு 5 மாதம் ஆகிவிட்டதா என்று சந்தோஷப்பட்டாள் தாரிணி. சந்தோஷத்தில் அங்கிருந்து சேரில் அமர்ந்து விட்டார் சாரதா. திருமணம் வேண்டாம் என்று சொன்னானே,
எப்படியோ யார் என்று தெரியாமல் ஒரு பெண்ணை அவள் சம்மதிக்கிறாளா என்று கூட கேட்காமல் மயக்க மருந்தை கொடுத்து திருமணம் செய்து வைத்தேனே. பாவி நான். அப்பா இல்லாமல் வளர்ந்தாள். இங்கு வந்து இவனிடம் கஷ்டப்படுகிறாள். இப்போது வயிற்றில் இரட்டை கரு வேற. கடவுள் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது போலும். அந்த அந்த ஐயர் ஜோசியர் 4 குழந்தைகள் பிறக்கும் என்று சொன்னாரே. ஏனோ அவர் சொன்னது 4 இல்லை என்றாலும் 3ஆக வந்து பலித்து விட்டது. கிருபாவிடம் விஷயம் சொன்னால் அவன் எப்படி எடுத்துக்கொள்வான் என்று தெரியவில்லை. மனைவி மீது எந்தவித அக்கறையும் காட்டாமல் வீட்டிற்கு வேலை செய்ய ஆளை வைத்தவன் போல் அல்லவன் நடந்து கொள்கிறான். கடவுளே, 2 பேர் பிரசவம் நன்றாக முடிய வேண்டும் என்று பலவிதமாக நினைக்க, அதற்குள் தாரணி மாமாவிற்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூற அவனுக்கும் ஆச்சரியம், அதிர்ச்சி. இதை வெளிக்காட்டாமல் கேட்டுக்கொண்டான். மாமா, 2 குழந்தைங்க பிறக்க போகுது மாமா என்று அவள் சொல்லி, எங்களுக்கு நீங்கள் ட்ரீட் கொடுக்கணும் என்று சொல்ல, ஓகே என்று ஃபோனை வைத்தான். அதற்குள் தாரணி ஒருவர் விடாமல் விஷயத்தை சொல்லிவிட்டாள். மயக்கம் தெரிந்த கலிகாவிற்கும் விஷயத்தை சொல்ல, அவளோ, ஐயோ இது வேறையா, அவன் என்னை பொண்டாட்டியாவே ஏற்றுக்கல, இதில் வயிற்றில் ரெட்டையா, கடவுளே நீ என்னை நல்லா வச்சு செய்கிற, எப்படி இருந்தாலும் இவனோட எல்லாம் இருக்கவே முடியாது, இவனை விட்டு போய்விட வேண்டும் என்றே நினைத்தாள். ஹாஸ்பிட்டல் தங்கி அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி சாயங்காலம் வீட்டிற்கு வந்தனர் 3. சோர்வாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிந்து இருந்தாள் கனிகா. அவர்கள் வந்து 1 மணி நேரம் கழித்த பிறகு கிருபா வந்தான். நேராக கனிகாவிடம் சிற்று, உன் புத்தி உன்னை விட்டு போகலை இல்லை, என் ரூமில் ட்ரக்ஸ் வச்சுருக்க என்று சொன்னான். சொல்லி கொண்டிருக்கும்போதே ஒரு போலீஸ் டீம் வந்து வீட்டிற்குள்ளே வந்து சர்ச் வாரண்ட்டை காட்ட அதிர்ந்தாள் கனிகா. யாருக்கும் எதுவும் புரியவில்லை. எங்கேயோ யாருக்கோ ஃபோன் செய்தான். பிறகு போலீஸ் டீமிற்கு ஃபோன் கால் வர அவர்கள் அங்கிருந்து போய்விட்டார்கள். பிறகு தன் பிஏவிற்கு ஃபோன் செய்துவிட்டு வந்தான். கனிகாவை பார்த்து முறைத்து ஓங்கி அறைந்தான். அவள் சோஃபால் அயர்ந்து விழுந்தாள். டேய் நிறுத்துடா, அந்த பொண்ணை அப்படி ஒரு கொடுமை பண்ணுற, ஆனால் அது எதுவுமே சொல்லாமல் இருக்கிறா, ஏன் இப்படி அடிக்கிறா? பின்ன அடிக்காமல் இவளை என்ன கொஞ்சம் சொல்கிறியா? இவ யார் தெரியுமாம்மா? அப்பா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ரகுநந்தனின் மகள். நம்ம பணத்தை ஏமாற்றிட்டு தான் நினச்சி இவ குடும்பமே 10 வருஷமாக பழிவாங்க பல வேலையில செஞ்சுருக்காங்க. என்னை பழிவாங்கத்தான் இந்த வீட்டிற்கே வந்திருக்கா. நான் இவளை பிடிக்க இங்கே வரவழைச்சி இவ மூலமாக எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு தாலி கட்டினேன். தாலி கட்டியும் இவ என்னை காட்டி கொடுக்க கஞ்சா வச்சா என் காரில். அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் செஞ்சுருக்கா என்று சொல்ல அதிர்ந்த சாரதா, டே நீ சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் இப்போ அவள் கர்ப்பமாக இருக்காடா. அவனோ குழந்தைய அபார்ட் பண்ண சொல்லுங்க. கேவலம், இவ மூலமாக எனக்கு குழந்தை வேண்டாம். இவள் வீட்டிற்கு போகணும் தான் எல்லா வேலையும் செஞ்சா. இவளை டைவர்ஸ் பண்ணி இவள் வீட்டிற்கு அனுப்ப போகிறேன். ரீமேரேஜ் பண்ண போகிறேன். நான் ரெடி, பொண்ணும் ரெடியாக இருக்குது என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே பிஏ லாயருடன் வந்தவுடன் பின் ஜட்ஜும் வந்து வர, இங்கே வா, என்னால்லாம் உன்னோட வாழ முடியாது. உன் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்று எழுதியிருக்கிறேன். இதில் கையெழுத்து போடு, அப்புறம் நீ உன் இஷ்டப்படி வீட்டிற்கு போகலாம் என்று சொல்ல சோர்ந்து போனவள் எழுந்து அவள் நீட்டிய பத்திரத்தில் கையெழுத்திட்டாள். சாரதாவால் எதையும் சொல்ல முடியவில்லை. மனம் ஒடிந்து அமைதியாகிவிட்டாள். இன்று காலை முழுதும் சந்தோஷமாக இருந்தேன். அந்த சந்தோஷம் இப்பொழுது போய்விட்டதே. பழிவாங்க வந்ததாக சொன்னானே, அப்படி எதுவும் தோன்றவில்லையே. ரகுநந்தனின் மகளா இவளா? வேலைக்காரியை போலவா நடத்தினானே? கீதாவின் ஆக்சிடெண்ட் இவர்கள் தான் செய்தார்களோ? கண்டிப்பாக இருக்காது. என்னை கடிந்தும் ஒரு வார்த்தை பேசியதில்லை இந்த பெண். பார்த்து கவனித்தாளே, பாசத்துடன் தானே நடந்து கொண்டாள் என்று பலவாறு யோசித்து அதிர்ந்து மகனை பார்த்தாள். அம்மா, நான் சொன்னது எல்லாம் உண்மைதான். நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவ வேணாம், இவ குழந்தையும் வேணாம். 5 மாதமாக 6 மாதம் இவளை பிடிக்காம தான் வாழ்ந்தேன் என்று சொன்னான். அவளை பார்த்து, நீ வீட்டை விட்டு போகணும் என்று சொல்லி அந்த தாலியை கழட்டி வச்சுட்டு போ என்றான். அவளும் தன் கையில், கழுத்தில், காதில் இருந்ததையெல்லாம் கயிற்றி வைத்துவிட்டு அவள் பாட்டில் வெளியே சென்றாள். வெளியில் சென்றவள் தலை சுற்றல் அதிகமாகி ஏதோ ஒரு ஆட்டோவை பிடித்து தன் வீட்டை அடைந்தாள். ஆட்டோக்காரனுக்கு அக்கா பணத்தை கொடுத்து அனுப்ப இவள் தன்னுடைய ரூமிற்கு சென்று படுக்கையில் விழுந்தாள். திடீரென்று எழுந்து வாந்தி எடுக்க அம்மாவும் அக்காவும் என்ன ஆச்சு என்று கேட்க இவளோ வயிற்றை தடவி காட்டினாள். அம்மாவோ திகைப்புடன் பார்த்தாள். அக்கா, அவன் என்னை பழிவாங்கித்தான் அனுப்பியிருக்கான்கா என்று சொல்ல, என்ன என்று அம்மா கேட்க எல்லாவற்றையும் கோபிகா சொன்னாள். அடிப்பாவி,
எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சு வச்சுருக்கீங்க எனக்கு தெரியாமல். உங்கள் எண்ணமே உங்களை பழிவாங்கி இருக்கு. ஐயோ கடவுளே, அவங்க குடும்பத்தை பழிவாங்க 2 பேரும் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க? இதில் மாப்பிள்ளையும் கூட்டா? இப்போ இவன் 5 மாதம் கர்ப்பம், நீங்கள் நிறமாசமாக வேறு இருக்க. இப்போ என்ன பண்ணுவேன்? எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அங்கே வந்த மாமா பாஸ்கரன், அத்தை கவலைப்படாதீங்க, கனிகாவை நான் பார்த்துக்கிறேன். நடந்தது நடந்து போச்சு, இனி இப்படி எதுவும் நடக்காது. இந்த தவறுக்கு நானும் பொறுப்பு. கனிகா என் பொண்ணு, என் பொறுப்பு என்றான். அதை கேட்ட ரேணுகா அந்த நேரத்தில் சற்று அமைதியானாள். கனிகா வீட்டை விட்டு சென்றது முதல் சாரதாவிற்கு என்னவோ போல் இருந்தாள். தாரணி மனமும் சங்கடமாக இருந்தது. தங்கள் குடும்பத்தை பழிவாங்கத்தான் கனிகா திருமணம் செய்து வந்ததாக கூறினாளே, அப்படி என்றால் அவள் எப்படி கருவுற்றிருப்பாள் என்று யோசித்தாள். உண்மை என்ன என்பதை கடவுள் மட்டுமே அறிவார் என்று நினைத்தாள். தன்னை வளர்த்த மாமா பொய் சொல்ல மாட்டார் என்று பாட்டியிடம் அதே குறித்தேற்றினாள். பாஸ்கரனும் ரேணுகாவும் கிருபாவிடம் சென்று பேசலாம் என்று பார்த்தால் வாசலிலே வாட்ச்மேன் அவர்களை உள்ளேயே அனுமதிக்கவில்லை. 2 முறை சென்றாலும் அவர்களால் யாரையும் பார்க்க முடியவில்லை. கோபியும் 8 மாத கர்ப்பிணியாக வர, கனிகாவும் 5 மாத கர்ப்பிணி. இவர்கள் இருவரையும் பார்த்த ரேணுகாவிற்கு கண்களில் நீர்முட்ட, அதை பார்த்த பாஸ்கரன், பார்த்துக்கலாம் அத்தை, மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மறைமுடைந்தால் அவர்கள் தைரியமாக இருக்க முடியாது என்று தேற்றினான். அதை அறியாமல் இருவரும் ஹால் சாஃபில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் இருவரையும் ஹாஸ்பிட்டல் செக்கப் அழைத்து சென்றான் பாஸ்கரன். மாமா, உங்களுக்கு எதுக்கு வீண் செலவு? நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே செக்கப் பண்ணிக்கிறேன் என்று கனிகா கூற, உன் பேரில் சின்ன வயசுலேருந்து உன் திருமண செலவுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு சேர்த்து போட்டு வச்சிட்ருக்கேன். அதுவும் இருக்குது. இவ பேர்லேயும் ஒரு சேவிங்ஸ் இருக்குது. அதனால் எதுவும் பேசக்கூடாது என்றான் பாஸ்கரன். இவளோ, மாமா இல்லை, என் அப்பா என்று அவன் தோள் சாய்ந்தாள். கோபிகாவும் அவளை அழைத்து கொண்டாள். அங்கே கிருபா வீட்டில் கஞ்சா உள்ளது என்று அறிந்த கேசவமூர்த்தி கிருபாவை காப்பாற்ற தயாராக இருந்தான். ஒரே ஒரு கண்டிஷனோடு. அவன் மனைவி விவாகரத்து செய்து அவள் குழந்தைக்கு தான் தகப்பனில்லை என்று எழுதி வாங்கி கொண்டு பின் தன் பெண் நிருபமாவை திருமணம் செய்ய வேண்டும் என்றார். கனிகா மேலிருந்த கோபத்தால் கிருபா என்ன ஏது என்று யோசிக்காமல் அன்றே அவளை விவாகரத்து செய்து குழந்தைக்கு தான் தகப்பனில்லை என்று பத்திரத்தில் எழுதி அவளை வீட்டை விட்டு அனுப்பியிருந்தான். இந்த விஷயம் அவன் மட்டுமே அறிந்தது. அடுத்து வந்த ஒரு சில வாரங்களில் நிதி அமைச்சரின் மகளுக்கும் தொழிலதிபர் கிருபா ஆனந்திற்கும் திருமணம் நிச்சயம் என்ற செய்தியை பார்த்தால் கனிகா, எப்படியோ போ என்று விட்டுவிட்டாள். நிருபமாவில் திருமணம் நிச்சயம் முடிந்தவுடன் ஒரு நாள் கிருபாவை பார்ட்டிக்கு அழைத்து சென்றாள் நிருபமா. மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் பார்ட்டி ஹால் ஒன்றிற்கு சென்றனர் இருவனும். கிருபாவிற்கு தெரிந்த யாருடன் கிருபா பேசி கொண்டிருக்க நிருபமா திடீரென்று ஒரு நாள் சென்று கட்டிப்பிடித்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தாள். கிருபா பேசிக்கொண்டே அவளை பார்த்தான். அப்படியே ஆடிக்கொண்டிருவன் கையிலிருந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடித்தாள். இருவரும் டான்ஸ் ஆகி மிகவும் நெருங்கி அணைத்து கொண்டு இருந்தனர். இன்னும் சற்று மேலே போய் லிப்கிஸ் கொடுத்து கொண்டார்கள். இதை பார்த்து கடுப்பான கிருபா சாங் முடிந்தவுடன், ஒய் ஆர் டூயிங் லைக் திஸ் என்று கேட்க, அவளை வாட் என்றாள். இப்படி யாரோடாவது டான்ஸ் ஆடி கிஸ் பண்ணுறியே என்று அவன் கேட்க, ஒய் நாட், ஏன் செய்யக்கூடாது? ஃபாரினில் நான் படிக்கும் பொழுது பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். யூனோ ஒன் திங், நான் நிறைய பேரை டேட் பண்ணியிருக்கேன், அப்பார்ட் வேறு பண்ணியிருக்கேன். ஆனால் லவ்னா அது ஒன்றை மட்டும்தான் என்றாள். நீ தான் பியூர் ஜென்டில்மேன் என்று குடிபோதில் எல்லாவற்றையும் உளறி கொட்டினாள். அவளை வீட்டில் விட்டு சென்றான். வீட்டிற்கு வந்தவன், இவளைத்தான் திருமணம் செய்ய வேண்டுமா என்று யோசித்தான். பின் வந்த நாட்களில் ஒரு நாள் அவளை பார்க்க அவன் வீட்டிற்கு வந்த விகாசினி அவனிடம் தனியாக பேச வேண்டும் என்று தனியாக சென்று அவனிடம், உங்கள் வீட்டில் கஞ்சா வச்சது நான் தான், அதை கொடுத்து வைக்க சொன்னது நிருபமா என்றதும் மெலிதாக அதிர்ந்தான். பின்னர் ஏன் எதற்கு என்று அவன் கேட்டதும், எனக்கு உங்களை திருமணம் செய்ய நினைத்தேன். அது தெரிந்த நிருபமா கனிகா மற்றும் எல்லோரும் ஹாஸ்பிட்டல் சென்ற சமயம் கனிகா கர்ப்பம் என்று தெரிந்தவுடனே நிருபமா எனக்கு ஃபோன் செய்து எனக்கு உங்களை திருமணம் செய்து வைப்பதாக சத்தியம் செய்து அவங்க கஞ்சாவை உங்கள் வீட்டில் வைக்க சொன்னாங்க. அதை மாதிரி வச்சேன். ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் திருமணம் நிச்சயமாகிவிட்டது. என்னை ஏமாற்றிட்டாங்க என்று சொன்னவுடன் அவள் கன்னத்தில் அறைந்தான் கிருபா. உங்களுக்கெல்லாம் கல்யாணம் என்ன வேடிக்கையாக போச்சா?
அவள் உன்னை வச்சு கேம் ஆடியிருக்கா, இதில் மாட்டினது நான் தான். இங்கேருந்து போயிரு, அப்புறம் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காத. நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ண, உன் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன் என்று கத்தினான். சத்தம் கேட்டு வந்து சாரதா என்னவென்று கேட்க, இந்த வீட்டில் கஞ்சா வச்சது இவ தான், செய்ய சொன்னது நிருபமா என்றான் சொல்ல. அவளோ அதிர்ந்து நிற்க, கிளம்பு என்றான் விகாசினியை பார்த்து. அவள் பயந்து கொண்டே சென்றாள். அந்த அநியாயமாக அந்த பொண்ணு மேலே பழியை போட்டு ஒரு துரத்திட்டியே என்று சொல்ல, அவளும் அப்படி செஞ்சவதான் என்று கூறினான் அம்மாவிடம். இவனிடம் பேச முடியாது என்று சாரதா வெளியேறிவிட்டார். அம்மா சென்றவுடன் அங்கேயே சோஃபாவில் அமர்ந்தான். அவனுக்கு ஒரு 20 வயது இருக்கும். அப்பா இல்லாமல் குடும்பத்தை தானே நடத்தினான். அவளை விட அக்கா கீதா 15 வயது பெரியவள். அவளுக்கு 12 வயதில் மகள் தாரிணி இருந்தாள். அக்கா கீதாவும் மாமா கோபாலும் ஒரு விபத்தில் இருந்தனர். பின்னருக்கு இவனுக்கு விபத்தில் சந்தேகம் வந்து தோண்டி துருவ அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்தில் சிசிடிவி இருக்க போலீஸ் பார்க்காததை இவன் பார்த்தான். ஏதோ ஒரு பென்ஸ் காரு அக்கா மாமா காரை வேகமாக எடுத்து சென்றது. சாலை நடுவில் இருந்த தடுப்புச் சுவரில் வேகமாக மோதியது கார். இவர் அக்கா மாமா இருந்த கார். உள்ளிருந்தவர்கள் பிழைக்க வாய்ப்பில்லை. மேலும் அங்கிருந்து சற்று தூரம் வரை ஜூம் செய்து பார்த்தான். அப்பொழுது அங்கே நின்றிருந்த ஒரு அம்பாசிடர் காரில் ஒரு சிறு பெண் எட்டி பார்த்து ஆக்சிடென்ட் இடத்தை கை காட்டி அழுது கொண்டிருந்தாள். இன்னொரு பெண் அவளை இழுத்து தேற்றி அழுது கொண்டிருந்தாள். அந்த சிறு பெண் முகம் அவன் நினைவில் உள்ளது. பின்னர் கார் எண்ணெய் வைத்து அவர்களை கண்டுபிடிக்க கிணறு விட்டு பூதம் கிளம்பிய கதையாக அவர்கள் அவன் குடும்பத்தை அழிக்க முயற்சி செய்ததும், அவர்கள் அறியாமல் தானாக ஆக்சிடென்ட் நடந்ததால் அவர்களுக்கு வேலையில்லாமல் போக அதிலிருந்து அவர்களை கண்காணித்தான். 10 வருடம் கழித்து மறுபடியும் அவர்கள் ஏதோ முயற்சிக்க அந்த வலையை இவன் பின்னி அவர்கள் தன் வலையிலே மாட்ட வைத்தான். இப்போது அதே சிறு பெண்ணை குறிவைத்து மணந்தான். ஆனால் அவளோ மாறியிருந்தாள். அதை பார்த்து இவன் கோபம் கொண்டான். வீட்டு வேலைக்காரியாக மாற்றி அவளை தண்டித்தான். ஆனாலும் அந்த சிறு பெண்ணுக்குரிய அழகு அவளிடம் குறையவில்லை. இருந்தாலும் அவனுக்கு அவள் மேல் கோபம் குறையாமல் இருந்தது. விகாசினி பார்த்த வேலையால் தான் அவளுடன் வரம்பு மீறியிருந்தான். அதற்காக 2 குழந்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் ஏதோ சிறிது சந்தோஷப்பட்டான். அம்மா அவளை பற்றி சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. உன்கிட்ட இருக்க கோடிக்கணக்கான சொத்து மேலே அவளுக்கு ஆசை இல்லை. எந்த நகை கொடுத்தாலும் வாங்க மாட்டுறா. வற்புறுத்தி போட சொன்னாலும் திருப்பி பத்திரமா கொடுத்துட்றா. சாப்பாடு மேலேயும் அவளுக்கு ரொம்ப ஆர்வம் இல்லை. எந்த வேலையை சொன்னாமல் அவளே செய்கிற வேலையிலையும் முகம் கோணாமல் இருக்கிறா. இந்த மாதிரி பொண்ணு உனக்கு தேடினா கூட கிடைக்காது. ஏனோ அவள் அப்பா செத்ததுக்கு நம்ம தான் காரணம்னு தப்பாக நினச்சிட்டா. நம்ம பேசியிருந்தால் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வீட்டு குழந்தை அவள் வயிற்றுல. அதுக்கும் நீ காரணம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டே அனுப்பிட்டு வந்துட்ட. என்று சொல்லி புலம்பியது அவனுக்கு ஞாபகம் வந்தது. வேகமாக சோஃபாவை குத்தினான். டேபிளில் இருந்த வாட்டர் பாட்டிலை தட்டிவிட்டாள். சத்தம் கேட்டு வந்த அம்மா, என்னடா இதெல்லாம், என்ன கோபம், யார் மேலே என்று கேட்டுவிட்டு சாப்பிடவா என்று அழைத்து. மறுநாள் ஊடகங்களில் செய்தி வந்து கொண்டிருந்தது. நிதியமைச்சர் கேசவமூர்த்திக்கு சொந்தமான குடோனில் பல கோடிக்கணக்கான போதைப் பொருட்களும் கஞ்சாவும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவர் மகள் நிருபமாவின் காரில் போதைப் பொருட்கள் இருந்ததாகவும் மேலும் நிருபமா போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்ததாகவும் செய்தி வந்தது. மேலும் அவர்கள் இருவரும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் கீழ் அரசு செய்யப்பட்டிருப்பதாக இருந்தது. முதல்வராக இருந்த ரங்கநாதன் கேசவமூர்த்தியை பதவியிலிருந்து தூக்கினார். ஏற்கனவே மக்கள் மனதில் வெறுப்பை சம்பாதித்து வைத்திருந்தவர் கட்சியும் அவரால் பாதாளத்திற்கு சென்று கொண்டிருந்தது. முதல்வர் ரங்கநாதன் ஆனந்த் கிருபாவை கூப்பிட்டு பேசினார். வரும் தேர்தலில் நிற்கச் சொல்லி கேட்டார். அவனுக்கு இஷ்டமில்லை என்றாலும் கேசவமூர்த்தியால் தனக்கு பின்னால் வரும் தொந்தரவுகளை யோசித்து சரி என்றான். நிருபமாவுடனான அவனுடைய திருமணத்தை நிறுத்தினான். ஏற்கனவே திருமணமானவரை மிரட்டி கர்ப்பமாக இருக்கும் மனைவியை விவாகரத்து செய்ய சொல்லி அவளை திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்தியதாக கத்திரிக்கைகளில் கிசுகிசு வந்தது. கோபிகாவிற்கு ஆண் குழந்தை பிறக்க ரேணுகா கொண்டாடினாள். குழந்தைக்கு நந்தன் என்று பெயரிட்டனர். பின்னர் அங்கு தாரணிக்கும் பெண் குழந்தை பிறக்க சாரதாதான் கவனித்து கொண்டாள். கேசவமூர்த்தியும்
நிருபமாவும் அரெஸ்ட் ஆகி ஜெயில் சென்ற பின் வெளியே வர முடியாதபடி நிலைமையானது. மத்திய அரசும் ஆளும் கட்சியுடனான கூட்டணியானதால் கேசவமூர்த்தியின் நிலைமை சிக்கலானது. தாரணி விக்னேஷிற்கு பிறந்த குழந்தையை பார்க்க கூட செல்வதுரை வரவில்லை. விகாசினி கெஞ்சி குழந்தையை மட்டும் பார்த்துவிட்டு போய்விட்டாள். ஆனந்த் கிருபா எலெக்ஷனில் நிற்பதாக கேள்விப்பட்டவுடன் அதிர்ந்த செல்வதுரை வந்து தன் பேத்தியை பார்த்து மகனையும் மருமகளையும் வீட்டிற்கு அழைத்தார். சாரதாவும் 5 மாதம் கழித்து அனுப்பி வைப்பதாக கூறிவிட்டார். இப்போது கிருபாவிற்கு அதிக வேலையாகிவிட்டது. வீட்டை கவனிக்க முடியவில்லை. வேலை அதிகமாக இருந்ததால் சாரதா ஊரிலுள்ள தனது சொந்தக்காரர் காமாட்சியை வேலைக்கு வைத்து கொண்டார். காமாட்சி சாரதாவிற்கு அக்கா முறை. கணவர் இல்லை, இறந்துவிட்டார். ஒரே பெண்ணுக்கும் திருமணம் செய்து கொடுத்து விட்டார். நேரமும் இறக்கை கட்டி பறந்தான் கிருபா. கம்பெனி வேலை, மற்ற பிஸ்னஸ் அதன் நடுவில் அனல் பறக்கும் அரசியல் பிரச்சாரம் வேறு. நடுவே வீடு வருபவன் தாரணியின் மாத குழந்தை லயாவை கொஞ்சுவான். அவன் மனது டென்ஷன் குறைவது போல் இருக்கும். அப்போதெல்லாம் தாரணி, மாமா இது போல் உங்களுக்கும் 2 குழந்தை பிறக்கும் இல்லை என்று கேட்க முதல் அவன் மனம் என்னவோ செய்தது. அது தன் குழந்தைகள் இல்லை என்று எழுதி வாங்கி டைவர்ஸ் கொடுத்து விட்டானே என்ற குற்ற உணர்ச்சியில் கொந்தளிப்பான். உடனே ஸ்டார் ஹோட்டலில் உள்ள பப்புக்கு சென்று கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருவான். ஏனோ அவன் செய்யும் செயல்களில் அவனுக்கு எதுவும் பிடிப்பில்லை. எல்லாம் ஏனோ நடப்பது போலவே அவனுக்கு தோன்றியது. என்று கணிகாமல் எந்த தப்பும் இல்லை என்று அவனுக்கு தெரிந்ததோ அன்றே தன் பிஏவிற்கு ஃபோன் செய்து ஒரு ட்ரக் டீலரை பிடித்து கேசவமூர்த்தியின் குடோனில் வைக்க செய்து போதை ஒழிப்பு போலீஸுக்கு தகவல் கொடுத்து நிருபாமாவின் ஃப்ரெண்டை பிடித்து அவளை ஹோட்டலுக்கு அழைத்து செல்வென்று ட்ரக் எடுக்க செய்வது அவள் காரில் வைக்க செய்தான். பின்னர் நடந்ததை அனைவரும் அறிவர். ஏதோ ஒரு நாள் பிரச்சாரம் ஒரு ஹாஸ்பிட்டல் வழியாக ஓப்பன் காரில் இவன் சென்றபொழுது ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்த நிறைமாதி கர்ப்பிணியான கனிகாவை பார்த்தான். ஏற்கனவே அழகு, இன்னும் அழகு கூடியிருந்தாள். அம்மாவுடனும் மாமாவுடனும் வெளியே வந்தாள். அம்மா சொல்வது போல் இவள் நிஜமான அழகு பெண்தான் என்று நினைத்தான். பிரச்சாரக்காரில் அவளைத்தான் பார்த்து கொண்டே சென்றான். கோபிகாவிற்கு குழந்தை பிறந்து வேலை இருந்ததால் கனிகாவின் வளைகாப்பை 9வது மாதம் நடத்தினார்கள். வளைகாப்பு ரொம்ப சிம்பிளாக அக்கம் பக்கம் இருந்தவர்களை மட்டும் கூப்பிட்டு நடத்த, அதில் யாரோ ஒருவர் ஃபோட்டோ எடுத்து பத்திரிகைக்கு கொடுக்க, ஆனால் அவர்களோ வருங்கால முதல்வராக ஆகலாம் என்று கிருபாவிடமே அந்த ஃபோட்டோவை கொடுத்து விட்டனர். ஃபோட்டோவை பார்த்தவன் அப்படியே அசர்ந்து போய்விட்டான். அவள் ஃபோட்டோவில் சிரித்து கொண்டிருந்தாள். அவள் சிரித்து அவன் பார்த்தது இல்லை. அவள் சிரிப்பு சத்தம் கேட்டாலே இவனுக்கு அப்படி ஒரு கோபம் வரும். இவன் குணத்தை அறிந்தவள் சிரிப்பை நிறுத்திவிட்டு ஏதாவது வேலையாக சென்று விடுவாள். இப்பொழுது அந்த சிரித்த முகம் அவனுக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது என்று நினைத்து அந்த ஃபோட்டோவை பத்திரமாக தன்னிடம் வைத்து கொண்டான். தேர்தல் நாளன்று கனிகாவிற்கு 2 குழந்தைகள், ஆண் பெண் சுகப்பிரசவம். 1 வாரம் கழித்து ஹாஸ்பிட்டலிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனால் கனிகா. இங்கே தாரணிக்கு ஊரிலிருந்து வந்த காமாட்சி அம்மாவும் சாரதா பாட்டியும் கவனித்து கொள்ள கனிகாவிற்கு அம்மா ரேணுகாவும் மாமா பாஸ்கரன் மட்டுமே இருவரும் கோபிகாவையும் கவனித்து கொண்டார்கள். அக்கா மகனுக்கு நந்தன் என பெயரிட்டதால் இவள் மகனுக்கு நகுலன் என்றும் மகளுக்கு நந்தினி என்றும் பெயரிட்டாள். தேர்தல் முடிந்து 10ஆம் நாள் கழித்து வாக்கு எண்ணிக்கையில் கிருபாவும் அவன் சார்ந்த கட்சியும் அநேக இடங்களில் வெற்றி பெற்றனர். தலைவர் பதவிக்கு கிருபாவை தேர்ந்தெடுத்தனர். ஏற்கனவே இருந்த தலைவர் விஸ்வநாதன் விலகிக்கொள்ள 2 நாட்கள் நடந்த பரபரப்பான கூட்டத்தில் முடிவெடுத்து கிருபாவை முதல்வராக்கினார். கிருபாவிற்கு ஆண் பெண் என 2 குழந்தைகள் பிறந்தது தெரிய வந்தது. சாரதாவும் குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்று கூறினாள். என்ன செய்வது என்று யோசித்தான். குழந்தைகள் பிறந்து கிட்டத்தட்ட 1 மாதமானது. இவனும் முதலமைச்சர் பதவி ஏற்ற நாள் முதல் கனவு போல எல்லாம் நடந்து முடிந்தது. கனிகா குழந்தைகளை முதலாக 1 மாதம் கழித்து கோவிலுக்கு அழைத்து சென்றாள். கூடவே அவள் அம்மாவும் ஆளுக்கு ஒரு குழந்தையை தூக்கி கொண்டனர். பாஸ்கரனும் வந்தாள். கூடவே கோபிகாவும் அவளுடைய குழந்தையும். வீட்டிலிருந்து கோவில் 2 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. அதனால் பாஸ்கரன் காரிலே அழைத்து சென்றான். சாமி கும்பிட்டு காரில் திரும்பிய போது ஆள் இல்லாத இடத்தில் ஒரு கார் வழிமறித்தது. அதிலிருந்து திபுதிபுவென ஆட்கள் இறங்கினர்.
குழந்தையோடு இருந்த கனிகாவை மிரட்டி அவர்கள் காரில் ஏற்றிச் சென்றனர். கனிகாவோடு இருந்தது அவளுடைய ஆண் குழந்தை நகுலன். மற்ற அனைவரையும் கத்திமுனையில் வைத்து கார் சென்றவுடன் விட்டனர். பாஸ்கரன், கோபிகா, ரேணுகாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. ரேணுகாவோ, மாப்பிள்ளை என்ன நடக்குது, போய் கிருபா கிட்ட பேசுங்க, யார் செய்தார்கள் என்று தெரியல என்றாள். அவனோ கிருபாவின் பிஏவிற்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூற, விஷயத்தை கேள்விப்பட்ட கிருபா, ஒரு குழந்தையுடன் கனிகாவை கடத்தினார்களா, யார் செய்திருப்பார்கள் என்று யோசித்தான். கேசவமூர்த்தியோ ஜெயிலில் இப்போது வேறு யாராக இருக்கும் என்று யோசித்து முடிவெடுத்து நேராக சென்றது செல்வதுரையின் வீடு. ஆனால் அவரோ வீட்டில் இல்லை. விகாசினியுடன் அப்பா எங்கே என்று கேட்க, அவளோ தோட்டத்து வீட்டில் என்றாள். யார் உதவியும் இல்லாமல் தன்னுடைய பர்சனல் சேஃபுக்காக இருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு தன் பிஏவிடம் இடத்தை கூறி 1 மணி நேரத்தில் போலீஸ் ஃபோர்ஸை அனுப்புங்க என்று கூறிவிட்டு சென்றான். செல்வதுரையின் தோட்டத்தை வீட்டுக்கு சென்று ரூமாக தேடினான். முகமுடி அணிந்த நபர்கள் தாக்க வந்தபோது அவன் அவர்களை தாக்கி உள்ளே சென்றான். உள்ளே சென்றபோது கனிகா மயக்கத்தில் ஒரு சேரில் கட்டப்பட்டிருந்தாள். அவள் தலைமையில் கூர்மையான கத்தி தொங்கிக் கொண்டிருந்தது. குழந்தை அழும் சத்தம் வேறு கேட்க அடியால் கையில் குழந்தை இருந்தது. வாங்க சிஎம், வெல்கம் என்றார் செல்வதுரை. கூட கேசவமூர்த்தியும், உங்கள் ஒய்ஃப் இல்லை, குழந்தையும் உங்களது இல்லை, எழுதி கொடுத்துட்டீங்களே, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க என்றான் கேசவமூர்த்தி. இவனோ, நான் கொஞ்சம் தடம் மாறினாலும் ராமன் தான், இவளும் சீதை தான், உன் பொண்ணு மாதிரி இல்லை, இது என் குழந்தை என்றான் கிருபா. வாவ், அரசியலுக்கு வந்து நல்லா பேச கற்றுக்கிட்டேன் என்றான் கேசவமூர்த்தி. சிறிதாக மயக்கம் தெளிந்த கனிகாவிற்கு அவர்கள் பேசுவது காதில் விழுந்தது. செல்வதுரையோ, உனக்கு ஒன்று தெரியுமா கிருபா, உங்கள் அப்பாவுக்கு இன்னொரு பெண் தொடர்பு உண்டு, அது மூலமாக ஒரு பையனும் உண்டு, அதை உங்கள் வீட்டில் மறைச்சார். அது எனக்கு தெரிஞ்சதால் நாங்கள் செஞ்ச சில விஷயங்களை அவர் கண்டுக்கலை. இந்த பொண்ணோட அப்பா ரகுநந்தன் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண 5 கோடி பணத்தை கொடுத்தாரு. அதை நான் எடுத்துக்கிட்டேன், கம்பெனி லாஸ் மாதிரி காட்டிட்டேன். பழியெல்லாம் உங்கள் அப்பா பேரில், அவரும் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். சரி, கம்பெனி எடுத்துக்கலான்னு பார்த்தா உங்கள் அக்கா மாமா குறுக்கில் இருந்தாங்க. ஒரு காரை விட்டு கொன்று ஆக்சிடென்ட் மாதிரி காட்டிட்டேன். ஏதோ இந்த பொண்ணும் குடும்பமும் ட்ரை பண்ணாங்க பழிவாங்க. நீ என்னமோ இவங்கள தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்த, என்னை விட்டுட்ட. எப்படி இருந்தாலும் என் பொண்ணையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், இவர் பொண்ணையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். அதனால் எதுக்கு உனக்கு பொண்டாட்டி குழந்தைன்னு தூக்க சொல்லிட்டேன். 2 குழந்தைய தூக்கிட்டு வாங்கன்னா ஒரே ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க, அதுவும் ஆம்பளை பிள்ளை. எப்போ சாப்பிட்டதோ தெரியல, கத்திக்கிட்டே இருக்கு என்றான் சினிமாவினான் கணக்காக. அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு இவர் பொண்ணுக்கு போதையை கொடுத்து மாட்டி விட்டாயாம, அதனால் இவர் போதையை கொடுத்துருக்கார் இப்போ பொண்டாட்டிக்கு. ஆனால் என்ன மூந்து பார்த்துட்டு மயக்கமாயிடுச்சு என்று சொல்ல, இவனோ கனிகா மற்றும் குழந்தையின் நலன் கருதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். மேலும் அவள் சொன்னது இவனை அதிர வைத்தது. உங்கள் அப்பாவோட இன்னொரு பொண்டாட்டிக்கு பிறந்தது ஒரு பையன், அதுவும் அண்ணன் உயிரோடு இருக்கான் தெரியுமா? யார் தெரியுமா? அதோ உன் பொண்டாட்டியோட மாமா பாஸ்கரன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் அண்ணது. உங்கள் அப்பா அவங்க அம்மாவை ஏமாற்றிட்டாருன்னு இவங்களோட சேர்ந்து பழி வாங்க ட்ரை பண்ணியிருக்கான். குழந்தை பையப்புள்ள ஒன்றும் தெரியல. இதையெல்லாம் அரைகுறை மயக்கத்திலே கேட்டாள் கனிகா. செல்வதோர் ஏதோ சொல்லிக்கொண்டே நகர்ந்தவனை கவனித்தான் கிருபா. அவன் காலருகில் ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்க, உடனே இவன் துப்பாக்கி எடுத்து அவன் காலை பார்த்து சுட, அதிர்ந்த கேசவமூர்த்தியோ அவருடைய துப்பாக்கியை எடுத்து சுட வர, அதற்குள் உள்ளே வந்த போலீஸ் போஸ் கேசவமூர்த்தியின் கையை நோக்கி சுட்டது. செல்வதுரை நகர்ந்து சுவிட்ச் பட்டனை அழுத்த, கூரான கத்தி கீழே வேகமாக கனிகாவை நோக்கி வர, சுதாரித்த கிருபா வேகமாக அவளை திருப்பி தன்மேல் அந்த சேரை தன்மேல் விழ வைத்தான். பிறகு கட்டினை அவிழ்த்து தன்னுடன் அணைத்தான். வேகமாக வந்த கத்தி தரையை குத்தி கிழித்திருந்தது. அப்படியே அணைத்தபடி இருந்தவனுக்கு மனதிற்கு இதமாக இருந்தது. ஏதோ தொலைந்த பொருள் அவனுக்கு கிடைத்தது போல இருந்தது. சார் என்று பிஏ குரல் கேட்டு எழுந்தான். கனிகா முனகினாலை ஒழிய எழுந்திருக்க முடியவில்லை. சில பொன் போலீஸ் கனிகாவை தாங்கியவாறு கார் வரை அழைத்துச் சென்றனர்.
கிருபாவோ தன் குழந்தையை தூக்கினான். 1 மாத பிஞ்சு குழந்தை அது. பசியினால் அழுதது. யாரோ ஒரு பெண் போலீஸ் பேசிஃபையர் கொடுக்க வேகமாக சப்பியது. உடனே அவளோ, சார் குழந்தைக்கு பசி என்று சொல்ல, உடனே இவன் காரில் கனிகாவையும் ஏற்றிக்கொண்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பினான். கனிகாவை தன்னுடன் அணைத்து கையில் குழந்தையை அணைத்தவாறு இருந்தான். டிரைவர் முன்னால் கார் ஓட்டினான். பின் சீட்டில் இவன் அமர்ந்திருந்தான். கனிகா கோவிலுக்கு புடவையை கட்டியிருந்தாள். அந்த புடவை நனைந்த மாதிரி இருந்தது. என்னவென்று பார்க்க அவள் குழந்தைக்கு பால் கொடுக்காததால் பால் சுரந்து முன் ஜாக்கெட் தாண்டி புடவையை நனைந்திருந்தது. அவன் வலித்தது. எவ்வளோ கஷ்டப்படுத்தி விட்டோம் இந்த பெண்ணை, பழிவாங்க. திருமணம் என்ற அந்த உறவை நினைத்து அதனால் அவன் கொண்ட உறவை நினைத்து, போதையில் செய்த உறவை நினைத்து அவளை அசிங்கப்படுத்தி அதன் மூலமாக உருவான கருவிற்கு தான் பொறுப்பல்ல என்று அவளிடமே எழுதி வாங்கி டைவர்ஸ் வாங்கி, இப்போது அவன் கையில் 2 மழலைகளில் 1 மழலை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கனிகாவை சேர்த்து போதை மருந்து கொடுத்திருக்கிறார்கள். குழந்தை பெற்றவள் என்று எல்லா விஷயத்தையும் கூற டாக்டர் கனிகாவிற்கு சில காயங்களுக்கு மருந்திட்டாள். பிறகு போதை தெளிய ஊசியை போட்டு 1 மணி நேரம் நன்றாக நினைவு வந்ததும் குழந்தைக்கு பால் தரலாம் என்றார். அவனுக்கும் அப்போது இன்னொரு குழந்தை நினைவு வர பிஏவிடம் அந்த குழந்தையும் அழைத்து வர சொன்னான். எங்கோ ஹாஸ்பிட்டல் இக்குழந்தையை வேறு பால் கொடுக்கப்பட்டு கிருபாவின் மடியில் தூங்கியது. ஏற்கனவே தாரணியின் குழந்தையை தூக்கி பழக்கமானதால் குழந்தையை வைத்து கொண்டான். இக்குழந்தை கனிகாவை போலவே இருந்தது. அவன் சிறு வயதில் பார்த்த அந்த சிறு பெண்ணின் முகம் தோன்ற அக்குழந்தை முகத்தின் அருகே தூக்கி முத்தமிட்டான். அக்குழந்தை சற்று நெளிந்து மறுபடியும் தூங்க ஆரம்பித்தது. இன்னொரு குழந்தை பெண் குழந்தை என்று ஞாபகம் இருந்த அக்குழந்தையை பார்க்க இயங்கினான். குழந்தை அணைத்து கொண்டே கனிகாவின் அருகில் உள்ள சோஃபாவில் தூங்கினான். கனிகாவிற்கு விழிப்பு வர எழுந்தவன் குழந்தை தொட்டிலில் வாங்கி நர்ஸ் விட்டுவிட்டு சென்றிருப்பாள் போல தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்தது குழந்தை. கனிகா குழந்தை என்று கேட்க குழந்தையை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அவளால் உட்காரவே சிரமப்பட்டாள். நர்ஸ் வேறு இல்லை. அவளை பிடித்து அமர வைத்தான். நர்ஸ் கூப்பிடுங்க என்றால் நர்ஸ் இல்லை என்று இவன் சொல்லி என்ன பண்ணணும் என்றான். குழந்தைக்கு பால் கொடுக்கணும் என்றாள். கை 2ம் வலிக்குது என்றாள். உடனே புரிந்தவன் குழந்தையை அவள் மார்பருகே கொண்டு சென்று யோசிக்க, குழந்தையோ அம்மாவின் வாசம் அறிந்தவுடன் ஆ என்று பால் குடிக்க தேட அதை பார்த்தவன் அவளையும் பார்த்தான். உடனடியாக அவள் புடவையை விலக்கி லேசாக அவள் ஜாக்கெட்டை தள்ளிவிட்டு குழந்தை குடிக்க ஏற்றவாறு செய்தான். குழந்தை பால் குடிக்க அவளுக்கு மார்பு வலி குறைய இந்த பக்கம் மாற்றுங்க என்றாள் சொல்லாள். குழந்தையை இன்னொரு பக்கமாக மாற்றினான். நர்ஸ் உள்ளே வந்து சாரி சார் என்று சொல்ல அவன் பார்த்து கொள்ள சொல்லும்படி கூறி வெளியே வந்தான். 1 மணி நேரம் தூங்கியிருப்பான். ஆனால் ரொம்ப நாள் தூங்காத நிம்மதியான தூக்கத்தை தூங்கியிருந்தான். அப்பொழுதுதான் வந்திருந்தார்கள் கனிகாவின் அம்மா, அக்கா, பாஸ்கரன், மற்றொரு பெண் குழந்தையும் மற்றொரு குழந்தையும் தன்னுடைய ஆண் குழந்தையும் தூங்கிக் கொண்டு கோபிகாவும் வந்தாள். வெளியில் பாஸ்கரனுடன் பேசினான் கிருபா. சாரி என்றான். சாரி என்றான் அவனை பார்த்து. பாஸ்கரனோ எதற்கு என்று கேட்க, எங்கள் அப்பா உங்கள் அம்மாவிற்கு செய்த துரோகத்திற்கு. நீங்கள் தான் என் அண்ணன் எனக்கு இப்போது தான் தெரிஞ்சது என்று சொல்லி பாஸ்கரனை கட்டிப்பிடித்தான். எங்கள் அப்பா ஏதோ தப்பு செய்தார் என்று தெரியும். ஆனால் யாரையும் பண விஷயத்தில் அவர் ஏமாற்றவில்லை. உள்ளே அம்மாவிடமும் அக்காவிடமும் கனிகா தான் கேட்ட எல்லா விஷயத்தையும் கூற கோபிகாவிற்கு ஆச்சரியமானது. அவர்கள் என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலையே என்று சொல்ல, ரேணுகா ஏதோ என் பொண்ணுங்களுக்கு நல்ல காலம் வந்தால் சரி. நான் சொன்னேனே எதையும் யோசிக்காமல் செய்யக்கூடாது. ஏதோ பண்ணிட்டீங்க, மாப்பிள்ளைங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க என்றார். அம்மா சரி புலம்பாதே என்றாள் கோபிகா. கனிகா கோபிகாவிடம், நாம் நிறைய தப்பு பண்ணிட்டோங்க்கா. மாமாவும் கோபத்தில் பண்ணிட்டார். உடனே கோபிகாவோ, நீ விடு கனிமா, ஃபீல் பண்ணாத, அவரும் தானே உனக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காரு என்றார். டாக்டர் வந்து கனிகாவை செக் செய்து, இப்போ நீங்கள் ஓகே ஆகிட்டீங்க, காலையில் டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்றாள். கிருபா கனிகாவின் ரூமிற்கு வந்தவுடன் கோபிகா ரேணுகா வெளியே செல்ல கிருபாவோ கனிகாவிடம், இப்போ நீ ஓகேவா என்று கேட்க என்றாள் கனிகா. பெண் குழந்தையை எடுத்து தூக்கி பார்த்தான். அக்குழந்தை அவனைப் போல இருப்பதாக தோன்றியது. மனதில் இனம் புரியாத சந்தோஷம் பரவ
தூங்கும் பெண் குழந்தையின் பெயர் கேட்டான். நந்தினி என்றாள். அவன் பெயர் என்ன என்று கேட்டான். இவளோ நக்குலன் என்றாள். நக்குலன் நந்தினி என்று சொல்லி பார்த்தான். பிறகு ஐ எம் சாரி, என் கூட வீட்டுக்கு வரியா என்று கேட்டான். மேலும் உனக்கு தெரியுமா, உங்கள் மாமா தான் எனக்கு அண்ணன் என்று சொல்ல, அவளும் தெரியும், கொஞ்சம் மயக்கத்திலேயே எல்லாம் காதலி விழுந்தது என்று சொல்ல, அவனும் ஓகே எல்லாம் கேட்டிருக்க, எங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணலை, உங்கள் மாமா விஷயம் விடு தவிர நீ பண்ணது, மாமா பண்ணதும் கொஞ்சம் தப்பு தான், ஓகே நான் பண்ணதுக்கும் ரொம்ப சாரி என்றான். என் கூட வந்துடு, ஏனோ எந்த இடத்தில் நான் இருந்தாலும் மனம் சந்தோஷம் இல்லை. இந்த குழந்தைகளை பார்த்தாலே மனம் ரொம்ப சந்தோஷம் ஆகுது. என்னை மன்னிப்பையா, என் கூட வந்துவிடு என்றான். இந்த வேந்தனின் அரசி நீதான் என்றான். நமக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு என்று கனிகா சொல்ல, அது ஒரு பேப்பர் தான், அதில் நான் உன்னை தப்பாக எழுதி கையெழுத்து வாங்கினேன். ஐ எம் ஸோ சாரிம்மா, அதை கிழித்து போட்டுடுறேன். ஏனோ சாரதாவிற்கு ஃபோன் செய்து எல்லா விஷயத்தையும் கூறினான். சாரதாவோ நான் என் பேரன் பேத்தியை பார்த்தே ஆகணும் என்று உடனே கிளம்பி வந்தாள். பாஸ்கரன் பற்றி பேசவில்லை. விடிய அந்த இரு குடும்பமும் தூங்கவில்லை. கோபிகாவும் நந்தினி தூக்கி வந்திருந்ததால் ரேணுகாவும் பாஸ்கரனும் மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். கிருபாவின் பார்வையிலே கனிகாவும் இரு குழந்தைகளும் இருந்தனர். சாரதா கூடவே தாரணி குழந்தையோடு கூட விக்னேஷும் வந்திருந்தான். அனைவரும் வந்து கனிகாவை பார்த்தனர். இரு குழந்தைகளை பார்த்த சாரதா கண்ணீர் விட்டு, இப்போது நீ திந்தியேட்டேடா, விடு, பட்டு மாறி 2 குழந்தைகளை என்று அழுகையினுடைய என்ன பேருமா என்று கேட்க, நகுலன் நந்தினி என்றனர். ஆஸ்பத்திரியிலேயே தனி ரூம், மிகப்பெரிய ரூம். அது முதல்வர் என்பதால் அந்த பக்கம் நர்ஸ் டாக்டர் தவிர யாரும் வரவில்லை. மனம் விட்டு பேசினார்கள். ஐயோ, என் புள்ள மாதிரி இருக்கானே இவன் என்று பேரனை கொஞ்ச, தன் பொண்ணு மாதிரி இருக்கா பாருங்க என்று ரேணுகா தன் பேத்தியை கொஞ்ச, அதை பார்த்த ஆனந்த் கிருபா இப்போதுதான் தன் வாழ்க்கை நிறைவு பெற்ற மனிதனாக நினைத்தான். சாரதா தன் பேர குழந்தைகளை பார்த்து, நீங்கள் வந்த நேரம் உங்கள் அப்பாவை பெரிய பதவியில் உட்கார வச்சிட்டிங்க என்று பேரன் பேத்தியை மாறி மாறி கொஞ்சினார். 2ம் தாய்ப்பால் அருந்தி அமைதியாக தூங்க, அம்மா உங்ககிட்ட ஒன்று முக்கியமாக பேசணும் என்றான் கிருபா. நீங்கள் ரொம்ப காலமாக தேடினவரே கிடைச்சிட்டார் என்று சொல்ல, என்ன உண்மையா என்று கேட்க, அமைதியாக கண்களை அசைத்த ஆமாம் என்றான் கிருபா. யாருப்பா அது என்று கேட்க, அவன் பாஸ்கரனை காட்டினான். அவள் அப்படியே தன் கணவரை போலவே இருக்க, அப்போவே எனக்கு சந்தேகம்தான், ஆனால் இருக்காதுன்னு விட்டுட்டேன். உனக்கும் குழந்தை பிறந்திருக்காப்பா இல்லை என்று கேட்க, அவன் தன் மகன் நந்தனை காட்ட, அவனும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். பிறகு குழந்தையை கொடுத்தார். குழந்தையை வாங்கி அடித்து பேரை கேட்க, நந்தா என்று கொஞ்சினாள். 5 மாத குழந்தை ஆதலால் பார்த்து சிரித்தது. பாஸ்கரனை பார்த்து, உன் அம்மாவை நினச்சி என் கூட வந்துடுப்பா, எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் என்று சொல்ல, கோபிகா தலையாட்ட, மேலும் சம்பந்தி அம்மா ரேணுகாவை பார்த்து, நீங்களும் வந்துடுங்க என்று சொல்ல, சம்பந்தியம்மா என்று சொன்னார். எனக்கு இவங்களை விட்டால் யாரும் இல்லை என்று ரேணுகா அழ ஆரம்பிக்க, கோபிகாவோ நீங்கள் வரலைன்னா நான் போக மாட்டேன் என்று சொல்ல, பாஸ்கரனும் அதையே சொல்ல, கனிகாவும் ஆமாம் அம்மா வரலைன்னா நானும் வரமாட்டேன் என்று சொல்ல, அதை கேட்டு சிரித்த ரேணுகா, நான் வர்றேன்னு தானே சொல்கிறேன், நான் எங்கே வரமாட்டேன்னு சொன்னேன் என்றாள். குடும்பமே குதூகலித்தது. ஏனோ 4 குழந்தைகள் அமைதியாக உறங்க, விக்னேஷ் அமைதியாக ஆனந்த் கிருபாவிடம் வந்து மாமா என்று கூப்பிட மாட்டார். சார், எங்கள் அப்பா பண்ணதுக்கு சாரி, என்னை மன்னிச்சிருங்க, இவ்வளோ செய்து கொலை முயற்சிக்கு வேறு பண்ணியிருக்காரு, நீங்கள் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன் என்று சொன்னான். 4 மாத குழந்தைகளை பார்த்தாள் சாரதா. தாரணியின் குழந்தை லயா, பாஸ்கரனின் நந்தன், கிருபாவின் நகுலன் நந்தினி பார்த்து அதிசயத்தாள். கிருபாவிடம், டேய், அந்த ஜோசியர் சொன்னது உண்மையாக ஆயிடுச்சுடா, 4 குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருந்தார்டா என்று கூறி அதிசயித்தாள். அனைவரும் அதை கேள்விப்பட்டு அதிசயிக்க, குழந்தைகளை அங்கிருந்த ஒரு சிறு பெட்டில் தூங்க வைத்து அனைவரும் சிறிது நேரம் தூங்கினர். கிருபாவோ பிஏவிற்கு ஃபோன் செய்தான். மறுநாள் ஹாஸ்பிட்டலில் இருந்த அனைவருக்கும் நியூ ட்ரெஸ் வர, அதை அணிந்து கொண்டு வந்திருந்த 2-3 கார்களில் கிளம்பினர். வீட்டில் தயாராக இருந்த உறவுக்கார பெண்களில் ஒருத்தி ஆரத்தி எடுத்து வரவேற்றார்.
மீடியாவை வந்து ஃபோட்டோ எடுக்க அருகில் குழந்தையை காண பெரும் கூட்டம் கூடிவிட்டது. வந்த அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. உள்ளே சென்ற 3 ஜோடிகளும் குழந்தைகளை தங்களுடைய அறையில் தூங்க வைத்துவிட்டு காலை உணவை ஒரே டேபிளில் உண்டனர். சாரதாவும் ரேணுகாவும் அனைவருக்கும் பார்த்து பார்த்து பரிமாறினார். அன்றே நல்ல நாள். அதே ஐயர் ஜோசியர் வந்திருந்து ஒரு ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர் கிருபாவிடம் தாலி எடுத்து கொடுத்து கனிகாவிற்கு கட்டச் சொன்னார். பின் 4 குழந்தைகளுக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் செய்தார். இந்த குழந்தைகள் பிறந்த யோகம் நீங்கள் பதவிக்கு வந்திருக்கீங்க என்று கிருபாவியிடம் சொன்னார். நீங்கள் நிரந்தரமாக இந்த பதவியில் இருப்பீங்க என்று சொல்ல குடும்பமே கொண்டாடியது. பல அமைச்சர்கள் குழந்தைகளை பார்த்து கிஃப்ட் கழித்து வாழ்த்தி சென்றனர். பிஏவும் கிருபாவும் அனைவரையும் பார்த்து கொண்டனர். அன்றிரவே மனைவியின் அறைவிக்கு வந்தவன் அவளை பார்த்து பக்கத்தில் அமர்ந்தான். என்னை ஏற்றுப்பியா கனிகா? எவ்வளோ உன்னை கேவலப்படுத்திட்டேனே. ஐ லவ் யூ ஸோ மச்மா. அப்போ உன்னை 10 வயசில் நான் பார்த்துருக்கேன். அப்போ ஆரம்பித்தது என் காதல். நடுவில் இந்த பழிவாங்கல் இதில் தடமாறிடுச்சு. அதே முகத்தை என் பொண்ணு முகத்தில் பார்க்குறேன். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா என்றான். அவளும் நானும் நீங்கள் எப்போ நல்லவர்னு தெரிஞ்சதோ அப்போவே உங்கள் மேலே எனக்கு காதல் வந்துடுச்சு என்று அவள் சொல்ல, அவனோ ரியலி என்று அவளை அணைக்க ஆமாம் என்றாள் வெட்கத்தோடு. அவளோ அவளை காதல் கண்மணி என்றழைத்து அவள் இதழ்களை சிறை செய்ய அந்த இரவு அவர்களுக்கு விடியாத இரவானது. குழந்தை எழும் நேரம் குழந்தைகளை எடுத்து பாலூட்ட கொடுத்தான். மாறி மாறி இருவரையும் பால் குடிக்க வைத்தான். அவன் மீதி நேரத்தில் குடித்தான். காலை அவர்களை எழுந்திருக்க ரேணுகாவும் சாரதாவும் வந்து கதவை தட்டி குழந்தைகளை தூக்கிச் சென்று பார்த்து கொண்டனர். 2 நாள் சரியாக தூங்காததால் அவர்களுக்கு உணவை மட்டும் கொடுத்து தூங்க வைத்தனர். அவர்கள் கூடி முடித்த வேளையில் இவளோ, முதல்வரே, நாட்டை கவனிக்காமல் இப்போ வீட்டோடு இருந்தால் என்ன ஆகும் என்று கேட்க, அவனோ முதல்வராகி 1 மாதம் வேகமாக எல்லா வேலையும் செஞ்சேன். இது ரெஸ்ட் மாதிரி இருக்கட்டும், ஆனாலும் நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் என் கையில் இருக்குது என்று சொல்லி அவளை மறுபடியும் அணைத்து முத்தமிட்டு கூடி கலைய கதவு தட்டப்பட்டது. எழுந்து திறந்தவன் குழந்தை பால் கழுவதாக கூறி கொடுக்க இருவரும் ஒவ்வொரு குழந்தையாக வாங்கி கொண்டனர். இவளோ பால் இருக்குமா தெரியலையே என்றாள் அவனை பார்த்து. பிறகு பாலூட்டி குழந்தைகளை தூங்க வைத்து இருவரும் தூங்கினர். மறுநாள் எப்பொழுதும் போல வேலைக்கு கிளம்பினான் கிருபா. பாஸ்கரனுக்கு கம்பெனி பொறுப்பை கொடுத்து விட்டான். இன்னொரு கம்பெனி விக்னேஷருக்கு கொடுத்தான். சாரதாவும் ரேணுகாவும் 4 குழந்தைகளை ஆட்களை வைத்து பார்த்து கொண்டனர். 2 நாள் கழித்து ரேணுகாவும் சாரதாவும் ஒரு பேப்பரை பார்த்து படித்து கொண்டிருந்தார்கள். சத்தமாக சாரதா படிக்க ரேணுகா கேட்டார். நம் முதல்வரின் மனைவியை பிரித்து குழந்தைகள் அவர்களுடையது இல்லை என்று எழுத வைத்து டைவர்ஸ் செய்ய வைத்து தன்னுடைய மகளை அவருக்கு மனம் செய்து வைக்க செய்த பிளான் கேசவமூர்த்தியுடையது. அதற்கு துணியிருந்தவர் செல்வதுரை. முதல்வரின் குழந்தையும் மனைவியும் கொல்ல முயற்சித்தார். பிறகு போலீசிடம் மாட்டினார். அதற்கான வீடியோவும் வந்திருந்தது. முதல்வர் குடும்பம் இணைந்தது பற்றியும் எழுதியிருந்தார்கள். முதல்வரை பற்றிய செய்தி எங்கே பார்த்தாலும் மக்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. இதற்கு மேல் முதல்வர் போதைப்பொருள் தடுப்பு கடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை என்று சட்டம் இயற்றினார். மக்களுக்கு நிறைய எதிர்ப்புகளையும் மீறி பல சலுகைகளை அறிவித்தார். மினிஸ்டர் மீட்டிங், IAS மீட்டிங், மீடியாவுடனான அவருடைய பேச்சுவார்த்தை, மக்கள் குறை கேட்டல் என்று நிற்க நேரமில்லாமல் சுற்றினான். அவன் வரும் நேரம் குழந்தைகள் தூங்க மெல்ல முத்தமிடுவான். மனைவி விழித்திருந்து அவனுக்கு சாப்பாடு போடுவாள். இவர்களுடைய இன்ப பயணம் தொடர வாழ்த்துவோம். நன்றி.